வணக்கம் பசங்களா. அடுத்த லெசன் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். நம்பர்ஸ்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ப்ரைம் நம்பர்ஸ், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் இருக்கோ அதை பற்றி அனாலிசிஸ் பண்ணி அது என்னென்ன சீக்வன்ஸில் ரேஞ்சஸில் நம்ம அதை பற்றி புரிஞ்சுக்க முடியுமோ அதுதான் இந்த சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ். அதுக்கு சில தியரம்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. அது ஒன் பை ஒன் போகும். ஃபஸ்ட்டு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படின்னு ஒரு தியரம். அது என்னன்னா ஏ ஈக்குவல் டு BQ plus R, where A less than or equal to R less than B. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்துக்கலாம், A and B. இதை எடுத்துக்கிட்டு இதை வந்து Q and Rன்னு அதர் டூ எக்ஸிஸ்டிங் நம்பர்ஸோட ஒரு தியரத்தை யூக்ளிட்ஸ்ங்கிறவர் கிரியேட் பண்ணியிருக்காரு. A ஈக்குவல் டு BQ plus Rன்னு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஏங்கிறது டிவிடன், பிங்கிறது டிவிசர், கியூங்கிறது கோஷியன்ட், ஆருங்கிறது ரிமைண்டர். இப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 12ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். அந்த 12 வந்து 5ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 12 டிவைடட் பை 5 அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் நமக்கு? டிவைட் பண்ணால் 2 5s are 10. ஸோ 2 வந்துடும். ஸோ அந்த 2 தான் இந்த இடத்துல ஏங்கிறது அந்த 10, பிங்கிறது அந்த இடத்துல ஏங்கிறது நம்ம எடுத்துக்கிட்ட 12, பிங்கிறது அதோட டிவிசர், அதை டிவைட் பண்ண வேண்டிய நம்பர் நம்ம 5ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. அதை டிவைட் பண்ணதுக்கு அப்போது 2 5s are 10 முடிச்சிருவோம். அப்போ 2, அந்த 2ங்கிறது வந்து இங்கே கோஷியன்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ டைரெக்டாக அதில் 0 வராது, கண்டிப்பாக ரிமைண்டர் இருக்கும். ஓகே, 2 5s are 10ங்கிறப்போ பாக்கி என்ன இருக்கும்? 12ல் 10 போச்சுன்னா 2 இருக்கும். ஸோ அந்த 2 தான் வந்து இங்கே ரிமைண்டர்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்பிரஷனில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா கரெக்டாக நமக்கு ஆன்சர் வரும். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? 12ன்னு ஒரு நம்பர் சொல்லியிருந்தோமா, 12 ஈக்குவல் டு டிவிசர் என்ன சொல்லியிருந்தோம்? 5ன்னு சொல்லியிருந்தோம். அதோட கோஷியன்ட் 2. ஸோ 2 5s are 10 ஆல்ரெடி வந்துருச்சு. ரிமைண்டர் என்ன சொல்லியிருந்தோம்? 2 சொல்லியிருந்தோம். இப்போ 10 + 2 12. ஸோ இங்கேயும் 12 தான் இருந்தது. ஸோ போத் ஆர் ஈக்குவல். ஸோ இது என்னன்னா, இது எதுக்காக மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னா, எல்லாத்துக்கும் நம்ம டிவிஷனுக்கு பெரிய நம்பர்ஸ்க்குலாம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கேன்சல் பண்ணி அதோட சீரியஸை எழுதிக்கிட்டு போயிட்டே இருக்காம சிம்பிளாக இந்த மாதிரி இந்த தியரத்தை யூஸ் பண்ணி நம்மளால கோஷியன்ட்டையும் ரிமைண்டரையும் சொல்லிட முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா தியரம் யூஸ் ஆகுது. இதில் ஒரு கண்டிஷன் இருக்கு. ரிமைண்டர் மஸ்ட் பி ஆல்வேஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 ஆர் ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தேன் எ டிவிசர் b அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து two positive integers are said to be relatively prime or co-prime if their highest common factor is 1. உங்களுக்கு தெரியும், prime or co-primeனா அதுக்கு வந்து ஃபேக்டர் அது 1ஆல் தான் எப்பவுமே டிவைட் ஆகும் இல்லையா? 3o ஆர் 5o ஆர் 7 ஆர் 11 எதாக இருந்தாலும் அதுக்கப்புறம் வர ப்ரைம் ஆர் கோ-ப்ரைம் 1ஆல் தான் டிவைட் ஆகும். அதுக்கு மேலே அது அதே நம்பராலேயோ அல்லது 1ஆலேயோ தான் டிவைட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷன். 2 positive integers are said to be relatively prime or co-prime if their highest common factor is 1. அப்போ அதோட காமன் ஃபேக்டர் வந்து 1ஆக தான் இருக்க முடியும். ஸோ திஸ் இஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இப்போ சம்முக்கு போவோம். ஃபைண்ட் த கோஷியன்ட் அண்ட் த ரிமைண்டர் when a is divided by b in the following case: a equal to -12, b equal to 6. இன்னொரு சம்ல a 17, b -3, a -19, b -4. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைன் மாறி மாறி வருது. ஏயோட வேல்யூ மைனஸில் இருக்குது, பியோட வேல்யூ ப்ளஸில் இருக்குது. ஸோ இங்கே ப்ளஸ் மைனஸில் இருக்குது, இங்கே a மைனஸ் b மைனஸில் இருக்குது. ஸோ சைன் மாறி மாறி இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? a ஈக்குவல் டு -12, b ஈக்குவல் டு 5. இப்போ நமக்கு என்ன தியரம்? a ஈக்குவல் டு BQ plus 3. இதில் 0 வந்து less than or equal to b. இதான் ஃபார்முலா.
இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். -12 equal to 5. நான் சொன்ன எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி தான் 12 5 வெறும் ப்ளஸ் 12 அண்ட் 5 கொடுத்துருந்தாங்கன்னா டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல 2 போட்டுடலாம். ப்ராக்கெட்டில் 2 போட்டு q வேல்யூ 2 போட்டுட்டு ப்ளஸ் 2 போடலாம். பட் இங்கே என்ன சைன் கொடுத்துருக்கு? -12 கொடுத்துருக்காங்க. அப்போ -12 கொடுத்துருக்கும் போது கண்டிப்பாக அதோட மல்டிப்ளை ஆகிற நம்பர் q கண்டிப்பாக அது மைனஸில் தான் இருக்க முடியும் இல்லையா? அப்போ தான் இந்த ரிசல்ட் வரும் மேக்ஸிமம். ஸோ 3ன்னு வச்சுப்போம். -3ன்னு போட்டுக்கலாம். அப்போ 5 3s are 15 -15. அப்போ -15 வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு -15 ஆன்சர் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த -15 வந்து எது கூட ஆட் பண்ணினா -12 வரும்? +3 கூட தான் ஆட் பண்ணால் -12 வரும். அப்போ நம்ம போட்ட -3 கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ okay, so therefore q equal to -3, r equal to 3. Next, second sum. a equal to 17, b equal to -3. இதுல பார்த்தா b வந்து மைனஸ் வந்திருக்கு. அப்ப நம்மளுடைய தியரம் என்ன? bq plus r. யார் வரும்? bq plus r. இதுல இப்ப சப்ஸ்டிட் பண்ணுவோம். 17 a equal to b minus 3 இல்லையா? b equal to -3. -3 q plus r எழுதலாம். ஸோ இப்போ இமேஜின் பண்ணுங்க, டிவைட் பண்ணா என்ன வரும்? இது பிளஸ்ஸா வரணும். இப்போ பிளஸ்ஸா வரணும்னா +17 வரணும்னா இந்த இடத்துல கண்டிப்பா மைனஸ் மைனஸ் டிவைட் பண்ணா தான் பிளஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல மைனஸ் போட்டுக்கலாம். இப்போ டிவைட் பண்ண என்ன வரும்? 5 3s are 15. ஸோ 5 the answer. பேலன்ஸ் 15ல 17ல 15 போக 2. Condition is therefore a equal to q equal to -5, r equal to 2. Okay, so third sum. a equal to -19, b equal to -4. So a equal to bq plus r. இதில் a -19 equal to b -4 into q plus r. -4 கூட ஸோ -4 கூட கண்டிப்பா இன்னொரு மைனஸ் சைனோட இன்னொரு பாசிட்டிவ் சைனோட மல்டிப்ளை பண்ணா தான் நெகட்டிவ் சைன் கிடைக்கும் இல்லையா? ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இது என்னவா இருக்கும்? இப்போ 5 தான் இருக்கும். 5 4s are 20, -20. ஸோ -19 தான் நமக்கு a வேல்யூ. அப்போ இங்க என்ன வரணும்? +1 போட்டால் அது -19 ஆயிரும் இல்லையா? அப்போ +1. Therefore q equal to 5, r equal to 1. So this is answer for this problem. Next, அடுத்த sum, show that the square of an odd integer is of the form 4q plus 1 for some integer q. இதை நம்ம சப்போஸ் ஒரு எக்ஸ்னு ஒரு ஆட் இன்டிஜர் எடுத்துப்போம். ஓகே, எக்ஸ்னு ஒரு ஆட் இன்டிஜர், கேன்னு ஒரு இன்டிஜர் எடுத்துக்கலாம். Let's consider k also another integer. அதுக்கப்புறம்
அதில் நான் 4Qல சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுறோம். ஸோ ரெண்டு இன்டிஜர் எடுத்ததுக்கப்புறம் ஸோ இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எனி ஆட் இன்டிஜர் இஸ் ஒன் மோர் தேன் அன் ஈவன் இன்டிஜர். அப்படின்னா எப்படி டெரைவ் பண்ணிக்கலாம்? அதான் கண்டிஷன் இல்லையா? எனி ஆட் இன்டிஜர் இஸ் ஒன் மோர் தேன் அன் ஈவன் இன்டிஜர். ஸோ 2k + 1 அப்படின்னு எழுத முடியல. ஓகேவா? இதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்கொயர் ஆஃப் அன் ஆட் இன்டிஜர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ x square equal to 2k plus 1 square equal to a plus b whole square formula. So அது அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? q equal to k plus 1. therefore இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்? Q plus 1 x squared equal to 4q plus 1. This is the final answer. Next, if the highest common factor of 210 and 55 is expressible in the form of 55x minus 325, find x. X ஓட வேல்யூ ஃபைனலாக கண்டுபிடிக்கணும். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி தியரம் யூஸ் பண்ணும்போது எப்படி எழுதுவோம்? அதை இதில் வந்து a என்னது 210, b வந்து 55 கொடுத்துருக்காங்க. அதான் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதாவது டிவைட் பண்ண முடியாது 55. ஸோ நம்ம தியரம் படி மாற்றி எழுதிக்கலாம். 210 equal to 55 into ஏதோ மல்டிப்ளை பண்ணால் 210 55ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 3 பேலன்ஸு 45. ஸோ 3 plus 45. அகெயின் இந்த 40 இந்த 55க்கு இந்த பிக்கு அகெயின் யூக்ளிட்ஸ் டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். 45 1 10. ஒன் ஃபேக்டர் தான் வரும். அகெயின் இந்த 45 கன்சிடர் பண்ணுவோம். 45 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் 5 யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் 0 வர வரைக்கும் நம்ம இதை தியரம் யூஸ் பண்ணிட்டே இருக்கணும். 5 ரிமைண்டர் 0 வரும். இப்போ இந்த 0 வந்துச்சு. ஸோ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைண்டர் இஸ் 0. ஸோ நம்ம கிடைச்சிருக்க லாஸ்ட் டிவிசர் என்ன? 5. 5 இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCF of 210 and 55 is என்னது 5. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரசிபிள் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஸோ -25 ஈக்குவல் டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன? 5. இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 55x ஈக்குவல் டு இந்த பக்கம் போகும்போது 330 மாறிடும். x ஈக்குவல் டு 330/55 டிவைட் பண்ணிங்கன்னா 6 வரும் ஆன்சர். ஸோ x ஈக்குவல் டு 6 is value for the given sum. அடுத்த sum, find the greatest number that will divide 445 and 572 leaving remainders 4 and 5 respectively. ஸோ இதில் அவங்களே ரிமைண்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரிமைண்டர்ஸ் 4 and 5 ரெஸ்பெக்டிவ்லி. இதில் ரெக்வயர்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து
highest common factor of the 445. 445 ஓட highest common factor என்ன அதை கண்டுபிடிக்கணும். அதோட ரிமைண்டர் என்ன? 445 minus 4 equal to 441. இதுதான் வந்து highest common factor for 445. அதே மாதிரி highest common factor for 572 is 572 minus 5. The remainder 5. Therefore, 567. Right. Now, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா we will find out highest common factor for 441 and 567. இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 567 பெரிய நம்பருக்குனால அதை ஏ வச்சுப்போம். 567 equal to 441. எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண முடியும்? ஒன் டைம் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ 1 plus 126. அதாவது ரிமைண்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் அகைன் இதை ஏயாவும் இதை பியாவும் வச்சுப்போம். ஸோ 441 equal to 126. எத்தனை தடவை மல்டிப்ளை பண்ண முடியும்? 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும். ரிமைனிங் வரும், ரிமைண்டர் வரும். ஸோ 63 ரிமைண்டர். அகைன் 0 வரல. ஸோ அது வர வரைக்கும் நம்ம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். 126 equal to 63யோட 2 மல்டிப்ளை பண்ணோம்னா 126 அப்படியே டைரெக்டாக வந்துடும். ரிமைண்டர் 0 ஆகிடும். Therefore, HCF of 441 and 567 are 63. So the required number is 63. Next, find the highest common factor of 396, 504, 636. இதில் நம்ம ஃபர்ஸ்ட் டூ நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். 396 and 504 ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ 504 வந்து ஏன்னு வச்சுப்போம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி 504 ஏன்னு வச்சுட்டு 396 பின்னு வச்சுப்போம். ஸோ 1 டைம்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ரிமைண்டர் என்ன வரும்? 108 வரும். ஸோ இந்த ரிமைண்டர் வந்து 0 இல்லை. ஸோ அகைன் we have to continue the algorithm. So 396 equal to 108 into 3. மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ரிமைண்டர் என்ன வரும்? 72 வரும். அகைன் 72 is not a 0. So 70 108 equal to 72. 172 are 72. So 1 balance 36. Again 72 equal to 36 ஆல் மல்டிப்ளை பண்ணா 72 வரும். So remainder 0. So here we will end up. Therefore, highest common factor for 396 and 504 தானே எடுத்திருக்கோம். So 504 is 36. Next, அடுத்த நம்பர் போகும். 636 வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 36 கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை வச்சு 636க்கு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். 636 ஈக்குவல் டு 36 இன்ட்டு 17ஆல் மல்டிப்ளை பண்ணால் ரிமைண்டரோட வரும். ஸோ 24. அகைன் 36 ஈக்குவல் டு 24 124 24 plus 12. Again 24 equal to 12 into 2 plus 0, remainder 0. So இங்கே stop பண்ணிக்கலாம். Therefore, highest common factor for 636 is 12. Okay. Find all positive integers, then divided by 3 leaves remainder 2. இதில் ஏயோட வேல்யூ நம்ம கொடுக்கல, பியோட வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமைண்டர்
2 கொடுத்துருக்காங்க. Q என்னென்ன வேல்யூஸ் வரும்னு நம்ம என்னென்ன சீரிஸ்ல வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ by Euclid's division lemma படி A equal to BQ plus R condition 0 is than or equal to B. So இதுல A நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது, B ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 and R ஆல்ரெடி ரிமைண்டர் 2 கொடுத்துட்டாங்க. Therefore A equal to 3Q plus R. இதுல Q என்னவா இருக்குன்னா greater than or equal to 0 இருக்கும் இல்லையா கண்டிஷன் படி. ஸோ அப்போ 0ல இருந்து 0வோ இல்லை 0 விட அதிகமான நம்பராகவோ இருக்கும். அப்போ என்னவா இருக்கும் 0 1 2 3 it goes on. Therefore இப்போ நம்ம Q வந்து 0ன்னு வச்சுக்கிட்டா A equal to 3Q 0 0 plus 2 இது என்ன 3Q plus 2 தான் இல்லையா. ஸோ 0 plus 2 2 வரும். Q equal to 1ன்னு வச்சுட்டோம்னா A equal to 3Q 3 plus 2 5. Q of 2ன்னு வச்சா A equal to 3 2s are 6 6 plus 2 8. Q of 3 star 3 3s are 9 9 plus 2 11. Therefore இது போயிட்டே இருக்கும் endless. Therefore A equal to 2 5 8 11. So இதுதான் A ஓட required number. அடுத்து ஒரு சிம்பிள் ஆன்சர். A man has 532 flower pots. 532 பூத்தொட்டி இருக்கு. He wants to arrange them in rows such that each row contains 21 flowers pots. அதாவது ஒரு ரோல 21 பாட் வைக்கிற மாதிரி ஒரு ரோக்கு 21 பாட் வைக்கணும், ஃப்ளவர் பாட் வைக்கணும். அதுல எத்தனை ரோ ஃபில் பண்ணியிருப்பாரு, எத்தனை பேலன்ஸ் இருக்கும். ஸோ as per our Euclid's division lemma படி A equal to BQ plus R. இல்ல this is our condition from theorem. So இதுல வந்து A 532 that is the total parts flower part. அது கூட B ஒவ்வொரு ரோல 21 பாட் வைக்கிறாரு அப்படின்னா 21 நம்ம டிவைட் பண்றோம் இல்லையா. ஸோ டிவிசர். ஸோ B equal to 21. ஸோ 532வை 21னால டிவைட் பண்ணா 7 பேலன்ஸ் வரும். ஸோ 21 into 25 plus 7 where R வந்து 0 okay. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ நமக்கு ஆன்சர் கிடைச்சிச்சு. கம்ப்ளீட்டட் ரோஸ் வந்து என்ன, therefore completed rows லெஃப்ட் ஓவர் ரிமைண்டர் என்ன, லெஃப்ட் ஓவர் பார்ட்ஸ் அது வந்து அவரால் ஒரு ரோ 21 ரேஞ்சில் எடுக்க முடியாது. ஸோ பேலன்ஸ் வந்து 7 தனியாக நிற்கும். ஸோ ரிமைண்டர் இஸ் 7. ஸோ இப்போ புரியுதா எதுக்கு யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவெலாம் யூஸ் ஆகுதுன்னு. ஸோ இந்த சமம் வந்து நம்ம சப்போஸ் இந்த தியரம் யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக இது பண்ணால் ஆன்சர் டிவைட் பண்ணி போட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இட் டேக்ஸ் டைம். இதுன்னா டேரெக்டாக BQ plus Rங்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணி ரிமைண்டரை கண்டுபிடிச்சிடும்.
Next, prove that the product of two consecutive positive integers is divisible by 2. இது ஒரு தியரம் மாதிரியான சம். ஸோ அதனால் அதை கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ டூ கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ சப்போஸ் என்னு ஒரு நம்பர் எடுத்துப்போம், என் அண்ட் என் ப்ளஸ் ஒன். சப்போஸ் ரெண்டுன்னா அடுத்த நம்பர் என்ன 3, அப்போ அது கூட ஒன்று கூட்டினா தானே 3 வருது. ஸோ அதனால் அந்த அந்த ரெண்டுங்கிற நம்பரை காமனாக இருக்கலாம், 2 3 4 எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால காமனாக என்னன்னு வச்சோம், கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர். ஓகே, அதுக்கப்புறம் பி என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம ஏ வந்து n, n plus 1 வச்சுக்கிட்டோம். b equal to divisible by 2 கொடுத்துட்டாங்க. ஸோ 2. ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி ஏக்கு பதிலாக என்னென்ன இடத்துல வச்சுப்போம். ஏன் ஏ வச்சுக்கலன்னா நமக்கு பர்டிகுலர் நம்பர் கிடையாது. ஸோ அது n நம்பர் என்ன வேணாலும் இருக்கலாம்னு சீரியஸில் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால என்ன நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் இடத்துல. n equal to b q plus r. ஸோ திஸ் ஃபார்முலா இதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம். b equal to 2 இல்லையா, 2q plus r. இதில் r வந்து 0லேருந்து 2 இருக்கலாம். ஸோ therefore r equal to 0, 1. Therefore n equal to என்ன வரும், சப்ஸ்டிட் பண்ணா 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா 2q வரும். r வந்து 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா அடுத்து வந்து n equal to 2q plus 1. ஸோ இந்த 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்து டிரைவ் பண்ண போறோம். ஸோ if n equal to 2q அப்படின்னா then n plus 1 என்னவா வரும், 2q plus 1 இல்லையா. n நெக்ஸ்ட் நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பர், n plus 1 equal to 2q plus 1. ஸோ அது கூட இப்போ n மல்டிப்ளை பண்ணிக்கலாம், multiply by n in both sides. So n plus 1 equal to n into 2q plus 1. இங்கே n தான் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம இங்கே ஆல்ரெடி 2q சொல்லிட்டோம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய n plus 1 equal to 2q plus 1. ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2q 4q ஸ்கொயராக வரும் ப்ளஸ் 2q கிடைக்கும். ஸோ இதை காமனாக எடுத்துக்கலாம், 2q காமனாக எடுத்துப்போம். q plus 1, 2q plus 1. ஸோ இந்த q 2q plus 1 m கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த mங்கிறது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது 2m வரும். அப்போ therefore n plus 1 equal to 2m. So m is positive number. So as of our sum படி n plus n into n plus 1 is divisible by 2. So அடுத்த case, if n equal to 2q plus 1, second condition, then n plus 1 equal to 2q plus 1 plus 1. Therefore என்ன வரும், 2q plus 2. Okay, இப்போ n plus 1 equal to n into 2q plus 2. இந்த n-க்கு தான் என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம், 2q plus 1 சப்ஸ்டிட் பண்ணோம். So 2q plus 1, 2q plus 2. So மல்டிப்ளை பண்ணும்போது 4q square plus 2q plus 4q plus 2. So இதில் 2 காமனாக எடுத்துட்டு
2q square plus 3q plus 1 எழுதிப்போம். ஓகே. ஸோ இப்போ இங்கே எம்னு கன்சிடர் பண்ணிக்கிட்ட மாதிரி இங்கே இந்த டோட்டல் டேர்ம் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3q ப்ளஸ் 1 வந்து பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு பி அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ 2p. therefore கேஸ் 2லையும் என்ன ப்ரூஃப் ஆயிருக்கு? the product of two consecutive positive integer is divisible by 2. n plus 1 is divisible by divisible by 2. This is the final proof. Yeah. So last theorem மாதிரி proof பண்ணோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த sum. When the positive integers a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7 and 10 show that a plus b plus c is divisible by 13. ஸோ இதில் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கமா பி கமா சி. அதை வந்து ஓகே ஏ கமா பி கமா சி அதை வந்து டிவைடட் பை 13 எல்லாத்துக்கும் காமனாக 13ங்கிற பி வேல்யூ வந்துருச்சு. ஸோ பி ஈக்குவல் டு 13. ரிமைண்டர் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஏக்கு ரிமைண்டர் 9, பிக்கு ரிமைண்டர் ஸோ R1 வச்சுக்கோங்க, R2 பிக்கு ரிமைண்டர் 7, R3 10. ஓகே. ஸோ இதை பின்னு வச்சுக்க முடியாது, இது கியூன்னு தான் வச்சுக்க முடியும். ஆல்ரெடி ஏபிசின்னு 3 நம்பர் கொடுத்துட்டதுனால டிவிசிபிள் நம்பரை 13ங்கிறது ஒரு காமனான நம்பர் தான். ஸோ இது கியூன்னு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பிக்யூவில் சாரி அப்போ இதை கூட கியூன்னு வச்சுக்க வேணாம். பிக்யூ ஃபார்முலா படி ஏ பி இது பின்னு வச்சுக்க முடியாது, இது சும்மா கேபிட்டல் பின்னு வச்சுக்கணும். ஓகே, இந்த கேபிட்டல் பின்னு வச்சுக்கலாம். ஸோ கியூ வந்து ஏக்கு வந்து Q1, பிக்கு வந்து Q2, சிக்கு வந்து Q3 டிஃபைன் பண்ணிப்போம். ஏன்னா வெவ்வேறு நம்பர் வரும். ஸோ இப்போ நம்ம யூக்ளிட்ஸ் எல்லாம் தியரம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஏ ஈக்குவல் டு 13 Q1 plus 9 அந்த ரிமைண்டர், பி ஈக்குவல் டு 13 Q2 plus 7, C equal to 13 Q3 plus 10. இப்போ கண்டிஷன் படி show that A plus B plus C equal to 13 Q1 plus 9, 13 Q2 plus 7 plus 13 Q3 plus 10. ஸோ இது எல்லாத்துலேயுமே 13 காமனாக வருது. Q1 plus Q2 எல்லாம் ஒன்று எழுதிக்கலாம். ப்ளஸ் இது எல்லாத்தையும் கூட 9 plus 7 16 26 வரும். ஸோ நம்ம இதில் 13ங்கிற நம்பர் இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே Q1 Q2 இதில் 13 வரனால இதுவும் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 13 into 2 26 இல்லையா? ஸோ 13 வந்து காமன் எடுத்துக்கோங்க. இதில் Q1 plus Q2 plus Q3 plus இதில் 2 போட்டுருவோம். ஏன்னா 2 13 26 இல்லையா? ஸோ இப்போ நம்ம ப்ரீவியஸ் தியரம் படி இந்த Q1 plus Q2 plus Q3 plus 2 mனு கன்சிடர் பண்ணிக்கலாம். therefore 13m. okay, m is a positive integer. therefore a plus b plus c is divisible by 13. Next, find the largest number which divides 1230 and 1926, leaving remainder 12 in each case.
லார்ஜஸ்ட் நம்பர்னா என்ன சொல்ல வராங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், அதான் அர்த்தம் லார்ஜஸ்ட் நம்பர்னா. ஸோ இதை வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆனால் அதுக்கு ரிமைண்டர் வந்து ஒவ்வொரு கேஸ்லையும் 12 வருதான். அப்போ 12 வந்து மைனஸ் பண்ணிடணும், ரெண்டு நம்பர்ல இருந்தும் 12 மைனஸ் பண்ணிட்டு பாக்கி உள்ள நம்பரை வந்து ஏபியா சப்ஸ்டியூட் பண்ணி யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி அல்காரிதம் போட்டுட்டே வந்தோம்னா 0 வரைக்கும் போட்டு அதுல எது லாஸ்ட் இதுல ஹையஸ்ட் ஹெச்சிஎஃப் இது வருதோ அதை எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், 1230க்கு 1230ல இருந்து -12 வச்சா 18, 1926 -12 கழிச்சா 15. ஸோ இதுல பிக்கஸ்ட் நம்பர் எது, 1914. ஸோ இதை ஏ வச்சுப்போம். ஸோ as per division algorithm படி 1914 equal to 1218. இது வந்து பி. ஒன் டைம்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா, செகண்ட் டைம்ஸ் போனால் பெரிய நம்பர் ஆயிடும். ஸோ ஒன் டைம். ஸோ 1 பேலன்ஸ் இருக்கிறது மைனஸ் பண்ணா 696 வரும். ஸோ அகைன் அடுத்த செயினா அடுத்த சீரீஸ் நம்ம எழுதணும். இதை வந்து ஏயா கொண்டு போயிடுறோம், 696 பியா கொண்டு வந்துடும். இதையும் ஒன் டைம் தான் மல்டிப்ளை முடியும், இன்னொரு மல்டிப்ளை பண்ணால் 1218 மேலே போயிடும். ஸோ 522 தான் பேலன்ஸ் வரும். அகைன் 696 equal to 522. இது ஒன் டைம் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ பேலன்ஸ் 174. அகைன் 522 equal to 174 வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 522 வரும். ஸோ therefore ரிமைண்டர் எதுவும் வராது, 0. ஸோ the highest common factor is 174. therefore HCF of 1218 and 1148 is 174. So therefore this is the answer. D is the highest common factor of 32 and 60. Find x and y satisfying D equal to 32x plus 6y. So Euclid's division algorithm படி we have என்ன இருக்கு நம்மகிட்ட சொல்யூஷன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். 60 equal to 32 into 1 plus 28, equation number 1 எழுதிக்கலாம். Next 32 equal to 28 into 1 plus 4, equation number 2. Again algorithm again 4 into 7 plus 0, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்ன 4. ஏன் 4 எடுத்துருக்கோம்னா அந்த 4 இங்கேருந்து வரல, 7 எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ remaining 0. So highest common factor is HCF is CF for 60 and 32 is 4. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா given B equal to 32x plus 60y. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2ல இருந்து எழுதுவோம். ஈக்குவேஷன் நம்பர் 2 மாற்றி எழுதுனா எப்படி எழுதலாம், ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 2 4 மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். ஸோ 4 equal to 32 minus 28 into 1, இதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு வச்சுக்கோம். அதே மாதிரி ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 28 ஓகே 28 ஒரு சைடு வச்சுட்டு 60 minus 32 into 1, இது ஈக்குவேஷன் நம்பர் 4. இப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 4 ஈக்குவேஷன் நம்பர் 3ல சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டிடியூட் 4 3. ஸோ என்ன கிடைக்கும் நமக்கு, 4 equal to 32, 60 minus
32 to 1 into 1. So மல்டிப்ளை பண்ணா மைனஸ் அப்படியே அதே தான் வரும். 32 minus 60 plus 32 into, sorry, mistake. 32 minus 60 plus 32 plus 1. Okay. So 4 equal to 32 into 60. Substitute பண்ணிக்கணும். ஃபார்ம் படி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 4 equal to 32 into 2 plus 60 into minus 1. ஸோ நமக்கு d என்ன? d equal to 32x plus 60y இல்லையா? இப்போ டைரக்டா மேட்ச் ஆகுது. இப்போ டிங்கிறது நமக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 4 தான். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 2, ஒய் ஈக்குவல் டு -1. இந்த ஃபார்முலா கொண்டு வரணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா கொண்டு வரும்போது ஆக்சுவலாக அவன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் ஃபார்முலா நம்ம கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸ்ஒயோட வேல்யூ கிடைச்சிடும். therefore x equal to 2, y equal to 1. Next, theorem மாதிரி prove that two consecutive positive integers are always co-prime. So இதில் நம்ம வந்து two consecutive positive integer வந்து n, n plus 1 எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் n plus 1 வந்து greater than என்ன இருக்கும்? அப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் படி யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் n plus 1, ஏன்னா n plus 1 தான் நம்ம வந்து a எடுத்துக்க முடியும், ஏன்னா அது பிக்கஸ்ட் நம்பர். ஸோ n plus 1 equal to n into q plus 1. qங்கிறது some integer. ஓகே, ஸோ ரிமைண்டர் வந்து 1 r equal to 1. again நம்ம என்ன பண்ணணும்? apply Euclid's division algorithm. இது apply பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ n equal to 1 into plus 0. ஓகேவா? ஏன்னா பிகாஸ் இது வந்து n கிவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது 0 வரும்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். Here is remainder, here remainder is 0. Therefore, highest common factor is HCF is 1. Therefore, highest common factor of n comma n plus 1 equal to 1. That is highest common factor of two consecutive positive integers equal to 1. Therefore, two positive integers are always co-prime. ஓகே, இது தியரம் மாதிரியான சம். ஸோ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா?
Next topic, fundamental theorem of arithmetic. So, இது எதை பற்றி சொல்லுதுன்னா congruent modular properties சொல்லுது. Suppose if a, b, c and d are integers and m is a positive integer, அதோட அது என்ன கண்டிஷன்னா if a congruent b modulus m and c congruent d modulus m அப்படின்ற கண்டிஷனில் இருந்தால் அதனுடைய அடிஷனல் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா a plus b congruent of b plus d modulus m. அடுத்து அதோட சப்ட்ராக்ஷன் ப்ராப்பர்ட்டி a minus c அப்படின்னு இருந்தா அதுக்கு வந்து a minus c யோட காங்கிருவன்ட் b minus d மாடுலஸ் m இருக்கும். அதாவது மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி a cross c காங்கிருவன்ட் b cross d மாடுலஸ் m இருக்கும். சப்போஸ் அதோட சிங்கிள் வேரியபிள் காங்கிருவண்டா இருந்தா a காங்கிருவன்ட் d மாடுலஸ் mங்கிற கண்டிஷன்ல ac காங்கிருவன்ட் bc மாடுலஸ் m ஆவோ அல்லது a plus or minus c congruent b plus or minus c modulus m ஆவோ for any integer c ல இருக்கும். So this is the basic properties of congruent. Okay, நம்ம இப்ப ப்ராப்ளத்துக்குள்ள போலாம். First sum, can the number 6 power n and n being a natural number and with the digit 5, give reason for your answer. 6 power nங்கிற நம்பர்ல nங்கிறது அந்த என்னோடது வந்து n நேச்சுரல் நம்பரா இருந்து அது வந்து 5 டிஜிட்ங்கிற வேல்யூவோட எண்ட் ஆகுமா? இந்த 6 பவர் nல 5 டிஜிட்ங்கிற வேல்யூ வருமா? எண்ட் வித் 5னா 5 ஆர் 15 ஆர் 25 ஸோ வாட் எவர் அந்த பவர் ஃபார்ம்ல இருக்குமா அப்படிங்கிறத கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அது இப்படி வரலன்னா என்ன ரீசன்? ஸோ இப்போ 6 பவர் n கொடுத்துருக்காங்க. ஸோ 6 பவர் n நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இதோடைய ஃபேக்டரியில் 2 into 3 பவர் என்னன்னு எழுதிக்க முடியும் இல்லையா? ஸோ அதை பிரித்து எழுதிக்கலாம். 2 பவர் n into 3 power n. So இதில் 2 is the factor. So 2 is a factor of 6 power n. So இதில் 6 power n is always even தான். 6 power n is always even. அதையும் எழுதிக்கலாம். 6 power n is because they are asking for the reason, right? So always even. Okay, but any number whose last digit is 5 is always odd. Sorry. அதாவது எந்த நம்பர் இருக்கும் அதோட லாஸ்ட் டிஜிட் வந்து 5ல முடிஞ்சு அது என்னவா இருக்கும்? ஈவனா இருக்காது. கண்டிப்பா இட் மஸ்ட் பி a odd number. Therefore அதையும் எழுதிடும். For any number whose last digit is 5 is always odd. Therefore 6 power n cannot end with the digit 5. This is the reason. Okay. Next sum is 7 into 5 into 3 into 2 plus 3 is a composite number. Just justify your answer. So the given number வந்து composite number இல்லையானு ஆன்சர் பண்ணணும். இப்போ நம்ம given number எழுதிக்கலாம். 7 into 5 into 3 into 2 bracket போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிடுவோம். ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் 3. ஸோ இதில் 3 காமனாக இருக்குது. இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஸோ 3 காமனாக எடுத்துட்டு 7 into 5 into 2 plus 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ப்ராக்கெட்லேயே வந்துடும். ஸோ 3 into இது மல்டிப்ளை பண்ணால்
5 sevens are, so 5 twos are 10, 10 sevens are 70, 70 plus 1, 71. given நம்பர் வந்து கம்போசிட் நம்பரா இருக்கணும்னா என்ன கண்டிஷன்ல இருக்கணும்னா அதோடைய ஃபேக்டர்ஸ் வந்து பிரைம் நம்பர்ஸா இருக்கணும், ஃபைனல் ஃபேக்டர்ஸ். ஸோ நமக்கு கிடைச்சிருக்க நம்பர் என்னது 3 and 71. இதை நல்லா இது பார்த்தாலே தெரியும், both are prime numbers. 3யும் ஒரு வகுப்படாத நம்பர் தான், 71ம் 1 or 71 தவிர வேற எந்த நம்பராலையும் வகுக்க முடியாது, பிரிக்க முடியாது. ஸோ இட் இஸ் ஏ both are composite numbers, both are prime numbers. Therefore the given number is a composite number. Okay. Next, a and b are two positive integers such that ab cross ba equal to 800. Find a and b. ஆக்சுவலா இது வந்து எப்படி வரும்னா ab கிடையாது, a பவர் b into b பவர் a equal to 800. ஸோ இதுதான் சம். ஓகேவா? ஸோ a and b are two positive integers such that a power b into b power a equal to 800 னா find a and b. a and b ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம given number is 800. 800க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். 800 ஃபேக்டரைசேஷன் பண்ணி எடுத்துட்டு போகலாம். 400 again 200 okay. Again 100, again 50, again 25, finally 5. So எத்தனை 2 பவர் வந்திருக்கு? 1 2 3 4 5. therefore இதுக்கு ஃபேக்டரைசேஷன் 2 பவர் 5 into 5 எத்தனை வந்திருக்கு? 5 பவர் 2, 2 5 வந்துருச்சு. ஸோ as per our equation a power b equal to a power b into b power a. Therefore a equal to 2 and b equal to 5, or a equal to 5, b equal to 2. This is the answer. Next, for what value the natural number n, 4n, 4n, this is not a 4n, 4 power n can end with the digit 6. For some natural number, okay, இப்போ நம்ம கொடுத்துருக்க நம்பர் என்ன? 4n. 4n வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 4 வந்து எப்படி எழுதலாம்? ஜென்ரலாக 2 பவர் 2ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? 2 பவர் 2னா 4, அப்போ 2 பவர் 2. இந்த n அப்படியே பக்கத்தில் போட்டுக்கலாம், மல்டிப்ளை பண்ண முடியும் இல்லையா? ஸோ இது கூட இந்த nங்கிறது என்ன வேல்யூ வந்தாலும் அது கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ இது 2 பவரில் இருக்கும், போத் ஆர் ஈக்குவல். ஸோ இப்போ now 2 is a factor of 4 power n. Okay, so by fundamental theorem of arithmetic என்ன சொல்றோம் அப்படின்னா the factorization of 4 power n is unique அப்படின்னு சொல்றோம். Only the factor of 4 power n is 2
ஈவன் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். ஸோ பட் இப்போ 4 power n ஆல்வேஸ் எண்ட் வித், நமக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா 4 power n கேன் எண்ட் வித் டிஜிட் 6. இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், 4 power n 4 power nங்கிறது என்னது, 4 power 1, 4 power 2, 4 power 3, 4 power 4 இப்படி சொல்லிட்டே போகணும் வச்சுக்கோமே. இதுல 1 அதாவது ஆடா வர்றது, பவர்ல ஆடு வர்றதெல்லாம் வந்து 1, 3 இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இது எப்படி முடியும், 4ல தான் முடிஞ்சிருக்கும், 4 ஆர் 6 முடியும். ஸோ 4 into 4 16, 16 into 4 64. ஸோ இட் ends with 4 4 தான் முடியும், 4 ஆர் 6 முடியும். இதே மாதிரி ஈவன் நம்பர்ஸ் 2 power 2 இல்லை 4 அல்ல 6 வந்தா அது 16 ஆர் 64 into 256. ஓகேவா, 4 power 4 256. ஸோ இங்கே கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதோட ஈவன் பவராக இருந்தால் அதோட வேல்யூஸ் முடிகிறது வந்து 6ல தான் முடியுது. ஸோ இதை நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதை நம்ம எடுத்து எடுக்கலாம். இஃப் n is odd then 4 power n ends with 4. அதேதான், if n is even then 4 power n ends with 6. கொட்டேஷன்லாம் போட்டு இதெல்லாம் போட்டுறாதீங்க, ஃபுல்லாக எழுதணும் அது, ஓகேவா. ஸோ வித் 6, therefore 4 power n can end with digit s, yes, hence it is proved. ஸோ அது ஈவன் நம்பராக இருந்தால் it ends with 6, ஆட் நம்பராக இருந்தால் இந்த கண்டிஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே, ஃபார் தி given sum. Next sum, if p1 power x1 into p2 power x2 into p3 power x3 into p4 power x4 equal to 1,13,400, where p1 p2 p3 p4 are primes in ascending order. நோட் பண்ணிக்கோங்க, p1 primes-ஆகவும் இருக்கும், these numbers in ascending order-லையும் இருக்கும், and x1 x2 x3 x4 are integers தான், just integers. Find the value of p1 p2 p3 p4 and x1 x2 x3 x4. இதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கணும். given நம்பர் என்ன, 113400. ஸோ ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். 2 okay. So again the 2 ஆல டிவைட் பண்ணா again 2 ஆல டிவைட் பண்ணா இந்த 2 ஆல டிவைட் பண்ண முடியுமா, முடியாது, பிகாஸ் இது 2ல முடியல, 0ல வரல. ஸோ இது ஆட் நம்பர்ல இருக்கு. ஸோ therefore 3 கன்சிடர் பண்ணுங்க. again 3 ஆல 1575. இதை வந்து 3 3 கொண்டு வர முடியாது, அப்போ 5 தான் மிச்சம். ஸோ 5 ஆல வரும் 175 வரும். ஸோ 175 again 3 ஆல் பண்ண முடியாது, 5 ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ 55, 55க்கு 7 7 1. ஸோ நம்ம இப்போ இதோட ஃபேக்டர் எழுதிக்கலாம். equal to 2 எத்தனை இருக்கு, 1 2 3, அப்போ 2 power 3 into 3 எத்தனை இருக்கு, 1 2 3 3 1 2 3 இருக்கு,
From somewhere we made a mistake. 1411575 again 525 525 3 again 3 outside. So 175 175 5 okay. So 3 power 4 3 வந்து 4 இருக்கு. அடுத்து 5ல 2 7ல 1 இருக்கு. ஸோ நம்ம கொடுத்த கண்டிஷன் என்ன? primes in ascending order p1 p2 p3 p4. நல்லா கவனிச்சு பாருங்க. p1 p3 p4 in ascending order. therefore என்ன ஆர்டர்ல வருது? 2 3 5 எல்லாம் பிரைம் நம்பர்ஸா அசெண்டிங் ஆர்டர்லயும் இருக்கா? ஸோ நம்ம இப்போ கம்பேர் பண்ணிக்குவோம். எழுதிக்கலாம் 2 3 5 7 are primes in ascending. therefore கம்பேர் பண்ணா என்ன கம்பேர் பண்ணுவோம்? நம்ம கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன? p1x1 into p2x2 into p3x3 into p4x4 equal to 2 power 3 3 power 4 to 5 power 2 into 7 power 1. therefore இப்போ பண்ணிட்டு அப்படியே அதை மேட்ச் பண்ணி அப்படியே எழுதிட்டு போயிடலாம். p1 equal to 2 p3 equal to 3 p3 sorry p2 equal to 3 p3 equal to 5 p4 equal to 7 x1 equal to 3 x2 equal to 4 x3 equal to 2 and x4 equal to 1 is the final answer. okay இதில் என்னன்னா நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்ணும்போது இதை அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் கவுண்ட். இங்கே ஏதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணோம்னா எனக்கு வேல்யூஸ் மொத்தமாக தப்பாயிரும் அண்ட் ஃபைனல் ஆன்சரும் தப்பாக போயிடும். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் இது டிவிஷன் வச்சு ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி அதோட பவர்ஸை மேட்ச் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொந்தம். So find the greatest number consisting of 6 digits which is exactly divisible by 24, 15, 36. இதில் என்னன்னா find the greatest number consisting of 6 digits. greatest number அப்படின்னா எதை நம்ம சொல்லுவோம்? நம்பர் consisting of 6 digitல வர greatest number என்ன? this is the 6 digitல வர greatest number. இதுதான் 6 digitல வர greatest number. ஓகே, அதாவது நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல படிச்சிருக்கோம். ஸோ நமக்கு இதுல என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா, நம்ம கிவன் நம்பரை வச்சு அந்த நம்பர் இந்த கிரேட்டஸ்ட் நம்பருக்குள்ள ரிமைண்டர் இல்லாம 0 வர்றதுக்கு நம்ம என்ன நம்பரை கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம கிவன் நம்பருக்கு 24, 15, 36க்கு ஃபேக்டரைசேஷன் பண்ணுவோம். So 8 3s are 24, 5 3s are 15, 12s are 36. Again அடுத்த நம்பர் போடலாம். இதுல பார்த்தா இதுல 3 போட முடியாது, 5 டிவைட் பண்ண முடியாது, 2 கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் 8 டிவைட் ஆகும், 12 டிவைட் ஆகும், 5 அப்படியே தான் வரும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எந்த நம்பருக்கு டிவைட் ஆகுதோ அந்த ஃபேக்டரை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ 4 2s are 8. இந்த 5 அப்படியே எழுதிக்க வேண்டியதான வழி இல்லை, டிவைட் ஆகாது. ஸோ 6 2s are 12. நெக்ஸ்ட் அகைன் இதில் 12 டிவைட் பண்ண முடியும். ஸோ 2 2s are 4, 5 and 3. இந்த 3 நம்பருமே வந்து பிரைம் நம்பர்ஸ். ஸோ இதோட இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இது என்னன்னா எல்சிஎம். எல்சிஎம் நம்ம கிவன் நம்பரோட எல்சிஎம் என்ன? 3 into 2 into 2 into
3 2s வந்துருச்சா 2. ஓகே, 5 into 3. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 3 2s are 6, 6 12, 12 into 24, 24 into 5. Final answer is 360 வரும். ஓகே, நமக்கு அடுத்த கொஸ்டின் என்னன்னா, கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digit is, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 6 digit is greatest number of 6 digit is, okay. So இப்ப இதுக்கு இப்ப LCM, ஆல்ரெடி LCM ஆஃப் given நம்பருக்கு, அதாவது 24 15 36க்கு LCM 316 கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? ஸோ இந்த LCM இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் 6 digit நம்பர்ல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கலாம், 2 போட்டுக்கலாம். 2னா 720 வரும். ஸோ மைனஸ் பண்ணும்போது 2 7 9, அடுத்து 9 இருக்கு. ஓகே, அடுத்து 7 போட்டு மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 2520. ஓகே, அதே 2 7 9 9 வரும். அகைன் திருப்பி 7 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2520 வரும். ஸோ ஃபைனல் 279 தான். ஓகே, ஸோ ரிமைண்டர் இஸ் 279. ஸோ நமக்கு எக்ஸாக்ட்ல டிவிசிபிள் ஆகணும், இந்த வேர்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகணும் என்ன பண்ணணும்? ரிமைண்டர் வந்து அந்த மெயின் நம்பர், அதாவது ஏ வேல்யூ இது கொடுத்துருக்கலாம் 6 digit நம்பர் இல்லையா, இதுல இருந்து மைனஸ் பண்ணா நமக்கு எக்ஸாக்டான டிவிசிபிள் ஆகிற இந்த நம்பர் 24 15 36க்கான நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணணும்? மைனஸ் 279 மைனஸ் பண்ணா this is the answer. So this is the greatest number of 6 digit, greatest number of 6 digit divisible by given 24 15 36. Okay, this is the answer. Next sum, what is the smallest number that when divided by 3 numbers such as 35 56 and 91 leaves remainder 7 in each case? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்மாலஸ்ட், வாட் இஸ் ஸ்மாலஸ்ட் நம்பர்? அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். கிவன் நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சு அது கூட இந்த ரிமைண்டர் 7 ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ எல்சிஎம்க்கு 35 56 91 இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 3 ஆல் மல்டிப்ளை பண்ண முடியுமா? 3 நம்பரை டிவைட் பண்ண முடியுமா? 3 வராது. 3 ராங், 4 சான்ஸ் இல்லை, 5 சான்ஸ் இல்லை, 6 சான்ஸ் இல்லை, 7 is possible. So 5 7s are 7, 35, 8 7s are 56, 13 7s are 91. ஸோ அன்லஸ் அதர்வைஸ் நீங்கள் டேபிளில் இருந்து ஃபெமிலியர் இருந்தால் மட்டுமே இந்த சம்லாம் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ டேபிள்ஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Therefore the required
The smallest number is LCM plus 7 இல்லையா? That is LCM என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 7 into 5 into 8 into 15 plus 7. So 3640 plus 7. எல்லாத்தையும் multiply பண்ணா 3640. So therefore the final answer is 3647. This is the final required number, smallest number for the given problem. Next important one, find the least number that is divisible by the first 10 natural numbers. First 10 natural numbers. Natural numbers na enna 1 to 10 வரைக்கும் இல்லையா? So அதோட divisible ஆகிற least number என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது LCM கண்டுபிடிக்கணும். So நமக்கு தெரியும் natural numbers na first 10 natural numbers 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. So இதுக்கு LCM கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மேக்ஸிமம் என்ன 10, 5. ஸோ ஃபஸ்ட்டு 5 எடுத்துப்போம். டிவைட் ஆகாத நம்பர், சின்ன நம்பர்லாம் அப்படி எழுதிக்கலாம். 1 5 சார் 5 இல்லையா? ஸோ 1 ஆகிடுது. அதாவது ஈவன் ரிமைண்டர் இல்லாமல் டிவைட் ஆகிற நம்பரை ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ 2. நவ் அடுத்து இப்போ பார்த்தா மேக்ஸிமம் 2 கவர் ஆகும் எல்லா இடத்துலையும். 2, 6, 8 அப்படின்னு 2 வருது. ஸோ 2 போடலாம். 2, 1, 3, 2, 1, 3, 7, 4, 9, 2. ஸோ இதுக்கு மேலே 3 வருது நிறைய. 3, 3, 9 இருக்கு. ஸோ 3 கன்சிடர் பண்ணுங்க. 1, 1, 1, 2, 1, 7, 4, 3, 2. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் 2, 2, 4, 2 அகைன் வரும். ஸோ அதனால் 2 அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். 1, 1, 1, 7, 2, 3, 1. ஸோ இதுக்கு மேலே ஃபேக்டர் பண்ண முடியாது. 1 தான் ஃபேக்டர் பண்ண முடியும். ஸோ அது தேவையில்லை. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்சிஎம் எழுதலாம். எல்சிஎம் என்ன எழுதுறது? கிவன் நம்பருக்கான எல்சிஎம் என்ன? ஃபேக்டரைசேஷன் 5 into 2 into 3 into 2. 5, 2, 3, 2. அதுக்கப்புறம் இந்த 1 எல்லாம் சேர்த்து 1 ஆயிரும். ஸோ 1 எல்லாம் விட்டுறலாம். 7, 2, 3 மட்டும் எழுதிப்போம். ஓகே, 7 into 2 into 3. ஏன்னா 1 மல்டிப்ளை பண்ணாலும் அதே 1 தான் வரப்போகுது. ஸோ 1 எல்லாம் விட்டுட்டு பாக்கியுள்ள 7, 2, 3 மட்டும் எழுதி. ஸோ இது ஃபைனலாக மல்டிப்ளை பண்ணால் 2520. ஸோ இதில் this is the least number. So finally, therefore, 2520 is the least number divisible by first 10 natural numbers. Okay, so final answer. Next sum வந்து modular arithmetic இருந்து argument sum. So solve 8x argument 1 modulus of 11. So இதை நம்ம given வந்து 8x argument 1 modulus 11. இதை arithmetic formula எப்படி எழுதிக்கலாம்? 8x minus 1 equal to 11. ஒரு integer இருக்கும் சேர்த்துக்கணும் இல்லையா? So k, we have to add k. So k is the integer here. But
எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். 11k இந்த பக்கம் இருக்கிற -1 இந்த பக்கம் +1 மாறிடும். அகெயின் எக்ஸில் இருக்க மல்டிபிகேஷன் கே இங்கே வரும்போது டிவிஷன் வந்துடும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸ் வேல்யூ. இதில் கேயோட வேல்யூ என்ன நம்ம இன்புட்டாக கொடுத்தா நமக்கு வந்து ரிமைண்டர் வரக்கூடாது, அதாவது ரிமைண்டர் 0வா இருக்கணும். சப்போஸ் கே வந்து 1 கொடுப்போமே, 1 கொடுத்தா என்ன வரும்? 11 11 + 1 12 கண்டிப்பா ரிமைண்டர் வரும். 2 கொடுத்தா 24 24 + 1 25 ரிமைண்டர் வரும். 3 கொடுத்தா 33 + 1 35 35/8 டிவைட் ஆகாது, ரிமைண்டர் வரும். ஸோ 4 கொடுத்தா 4ம் டிவைட் ஆகாது, ரிமைண்டர் வரும். நமக்கு 0 ரிமைண்டர் வரும். அடுத்து 5 கொடுப்போம். 5 × 11 55 55 + 1 56 56 divided by 8 7 8s are 56, right? So அப்ப k = 5. அப்ப 11 5 + 1 divided by 8 = என்ன வரும்? 56/8 ஆன்சர் 7 வரும். ஸோ k = 5னா அதோட ஆன்சர் 7. அடுத்து 6க்கு 66 + 1 7, நோ சான்ஸ் இல்லை. 7க்கு வராது. 8க்கு நோ. 9க்கு இல்லை. 10 வராது. 11 வராது. எல்லாமே ஆட் நம்பராக வருது. ஸோ 13 அடுத்த 13 கொடுத்தா 11 13 + 1 divided by 8 என்ன வரும்? 18 வரும். அதே மாதிரி k 21 இதே மாதிரி இந்த ஒவ்வொரு வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும். there's no other way. இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆயிடும். 29 சப்போஸ் அடுத்த நம்பர் இதில் ஒரு 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 ரிலேஷன் நீங்கள் ஒரு ஒற்றுமை நீங்கள் பார்க்க முடியும் இங்கே இதில். ஸோ இந்த 5 இந்த 13 இல்லையா? ஸோ 5க்கும் 13க்கும் 8 டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ அகெயின் 13ஓட 8 கூட்டினா 21 இல்லையா? ஸோ 21ஓட 8 கூட்டினா 29. இது ஒரு ரிலேஷன் கிடைக்குதுங்க. ஸோ 11 29 + 1 divided by 8 = 40. Therefore, solution is 7, 18, 29, 40 for given 8x argument of 1 module 11. Next one, Kala and Vani are friends. Kala says today is my birthday and she says Vani, when will you celebrate your birthday? Vani சொல்றாங்க today is Monday, இன்னைக்கு திங்கட்கிழமை, and I celebrated my birthday 70 days ago. 75 நாளைக்கு முன்னாடி நான் செலிப்ரேட் பண்ணிட்டேன். Find the day, என்ன அது எந்த நாள்? Find the day when Vani celebrated her birthday. எந்த நாளில் அவள் செலிப்ரேட் பண்ணா அப்படின்னு. இன்னைக்கு வந்து மண்டே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நமக்கு ஆர்குமெண்ட் படி லெட் அஸ் கன்சிடர், அதாவது வாரத்தில் 7 நாள் இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கன்சிடர் ஃபர்ஸ்ட் சண்டே வந்து 0ன்னு எடுத்துக்கோம். 0, 1, 2, 3, 4, 5, 6 6 பண்ணலாம். ஓகே, பிகாஸ் இது வந்து 0 வந்து சண்டே, 1 மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இந்த மாதிரி நம்ம வீக் டேஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ வாணி என்ன சொல்றாங்க? டுடே இஸ் மண்டே. ஸோ இன்னைக்கு மண்டே 75 நாளுக்கு முன்னாடி நான் பர்த்டே முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டே வர்றது இன்னைக்கு 1, நம்பர் 1ல் தான் மண்டே ஃபாலோ ஆகுது இல்லையா? இது சண்டே 0, மண்டே தான் 1. ஸோ மண்டேல 1ல் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? 75 டேஸ்லேருந்து 1 கழிச்சுக்கலாம். பிகாஸ் டுடே இஸ் மண்டே, மண்டேயோட மண்டேக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்க நம்பர் வந்து 1. ஸோ 75 - 1, ஸோ 74. அப்போ 74க்கு மட்டும் மாடியூல் கன்சிடர் பண்ணிக்கலாம். -74 7 argument of -4 7 7 - 4 minus of 7
account of 3 sub 7. இதுல -74 minus 3 equal to -77 இல்லையா, is divided by 7, is divisible by 7. ஓகேவா? therefore 1 minus 75 argument of 3 modulus 7. ஸோ மூணாவது நாள்ல தான் அவங்க அந்த வாரத்துல இருந்து வர்ற மூணாவது நாள்னா நமக்கு என்ன வரும்? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ she celebrated her birthday on Wednesday. Okay. Solve 5x congruent of 4 modulus 6. இது ஆல்ரெடி நம்ம போன சமக்கு முந்தின சம் போட்டோம், அதே சேம் மாடல் தான். ஸோ 5x congruent 4 modulus 6. ஸோ இதை மேத்தமெட்டிக் ஃபார்ம்ல எழுதிக்கலாம். 5x, ஸோ இந்த 4 -4 மாறிடும், ஈக்குவல் டு 6 modulus 6, அதோட ஒரு இன்டீஜர் சேர்த்துக்கணும் k. ஓகே, therefore x equal to 6k plus 4 divided by 5. இப்போ இங்கே x ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு kல சப்ஸ்டியூட் பண்ணணும். 0 சப்ஸ்டியூட் பண்ணா 4 divided by 5 வரும். ஸோ அது செட் ஆகாது. 1 சப்ஸ்டியூட் பண்ணா k வந்து 1 வச்சுட்டா என்ன வரும்? 6 plus 4, x ஓட வேல்யூ என்ன வரும்? 6 plus 4 divided by 5 equal to 2 வரும். ஸோ x ஓட வேல்யூ 2 வரும். ஸோ k ஓட வேல்யூ இப்போ போன சம்லேயே நான் சொன்னேன், அந்த 8 சம்மர் டிஃபரன்ஸ், 8 டிஃபரன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து டிவிசிபிள் 5 இருக்கிறதுனால ஒரு அடுத்த நம்பர் வந்து கண்டிப்பா 2ன்னு போட்டா கண்டிப்பா சூட் ஆகாது. ஸோ அடுத்து நம்ம என்ன கெஸ் பண்ணலாம்? அது கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 36 plus 4 divided by 5, that is 8. k again 11 ஆட் பண்ணிட்டா. இப்போ 6 ஓட 5 ஆட் பண்ணா 11. ஸோ 6 into 11 plus 4 divided by 5 equal to 14. Then the k of 16, 16, 6 plus 4 divided by 5 equal to 100 by 5 equal to 20. Therefore, the solution for given 5x congruent of 4 modulus 6 is 2, 8, 14, 20, it goes on. ஸோ உங்களுக்கு இது தெரியும். அடுத்த நம்பர் கூட இது 16 கூட 5 ஆட் பண்ணால் 21, மேபி அடுத்த நம்பர் 21 இருக்கும். ஸோ இட் கோஸ் ஆன். ஸோ இது கூட நம்ம 4 நம்பர் மட்டும் எழுதிட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம், ஃபைண்ட் த ரிமைண்டர் when 2 power 81 is divided by 17. ஸோ இதை நம்ம கார்பன் அரித்மெட்டிக்ல ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ 2 power 81 ஃபர்ஸ்ட் நம்ம 2 power 5 கன்சிடர் பண்ணுவோம். 2 power 5 கன்சிடர் பண்ணா என்ன வரும்? 2 into 2 into 2 into 2, 5 2s ஆர் வரும். 5 2s ஆர் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? 32 வருமா? 32 நமக்கு வந்து டிவிசிபிள் பை 17 இல்லையா? 17ங்கிறப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 15 இருக்கும். ஸோ 15
mod 17. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அகைன் இதை வந்து ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுவோம். ஏன்னா டேரக்டா நம்மளால 2 power 81 கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இட்ஸ் பிக் நம்பர். ஓகே, 81ங்கிறது இங்கே ஒரு பிக் நம்பர். அந்த பவர் போய் டேரக்டா நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ணியே போட்டுட்டு போக முடியாது. ஸோ அதை நம்ம காம்பேக்டா இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றோம்? 2 power 5ங்கிறத போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். அப்போ 15 ஸ்கொயர் மாடலஸ் 17. அப்போ இந்த 2 வெளியில் இருக்க 2 power 5ம் இந்த 2 மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 2 power 10 மாறிடும். ஏன்னா 2 power மல்டிப்ளை ஆகும். ஸோ 2 power 10 மாறிடும் இந்த பக்கம். ஸோ இந்த சைடு 15 into 15 125 இல்லையா? 125 டிவைடட் பை 17 போட்டால் 121 ஐ திங்க் நினைக்கிறேன். ரிமைண்டர் 4 வரும். ஸோ 4 மாடலஸ் 17 இந்த மாதிரி வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப். இப்போ 10 ரீச் ஆகிட்டோம். இன்னும் 81 வரைக்கும் நம்ம கொண்டு போகணும். ஸோ இந்த சைடு வந்து இப்போ 2 power 10 whole power 4 போட்டுக்கலாம். ஸோ அப்போ இதையும் whole power 4 ஆகும். மாடலஸ் 17. ஓகே, ஸோ நவ் இப்போ ஸோ இந்த சைடு இப்போ என்ன ஆகும்? 2 power 10 into 4 40 ஆகிடும். ஸோ 4 power 4 16 into 16 4 into 4 into 4 into 4. ஸோ 256 வரும். 256 divided by 17. ஸோ இந்த கேஸில் என்ன வரும்? 1 வரும் ரிமைண்டர். ஓகே, ஸோ 1 மாடலஸ் 17. அகைன் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அகைன் ஸோ 80 ஆயிரும். இப்போ 2 power 80 ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம் இல்லையா? ஸோ 1 ஸ்கொயருங்கிறப்போ 1 தான். 1 மாடலஸ் 7. ஸோ 1 ஸ்கொயருங்கிறப்போ 2 மல்டிப்ளை ஆகும் இல்லையா? போத் சைடு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். 280க்கு 1 தான் ஆன்சரு. நெக்ஸ்ட் 281 கொண்டு போகிறதுக்கு இந்த போத் சைடும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி therefore இப்போ என்ன வரும்? 2 power 81 equal to 2 minus 17. Therefore remainder when 2 power 81 is divided by 17 is 2. Okay. Next chapter sequence. Sequence na ஒரு ordered list of numbers ஒரு specific rule continuous ஆவோ அல்லது ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வரைக்கும் இருந்தா ஃபார்ம் ஆயிருந்தா அது பேர் சீக்வன்ஸ். இதுல 2 டைப் இருக்கு. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஏபி இல்லைன்னா ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் ஜிபி. ஸோ அதுக்குள்ள ஃபார்முலாஸ் பார்ப்பாங்க. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்னா அந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா அடுத்தடுத்து வர்ற அந்த 2 நம்பரோட கன்சிக்யூட்டிவ் நம்பரோட சீக்வன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அதுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அந்த காமன் டிஃபரன்ஸை வந்து டின்னு நம்ம டினோட் பண்ணலாம், ரெப்ரசென்ட் பண்ண முடியும். ஸோ ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் 2d ஏ பிளஸ் 3d அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்கலாம். இதே காமன் டிஃபரன்ஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா டி ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. அதாவது ப்ரெசன்ட் நம்பர் A2லேருந்து A1 மைனஸ் பண்ண வரது தான் காமன் டிஃபரன்ஸ்.
இதே nth term கண்டுபிடிக்கணும் அப்படின்னா t power n equal to n plus bracket of n minus 1 into d. இதில் dங்கிறது difference, where a is the first term and n is the position of the term. இதோட ஃபார்முலா வந்து sum of n terms equal to Sn equal to n by 2 bracket of 2a plus n minus 1 into d, or Sn equal to n by 2 into a plus 1. This is about arithmetic progression AP. Next type geometric progression. Geometric progression அப்படின்னா அதே சீக்வன்ஸ் வந்து multiplied by previous term by a fixed number. ஒரு fixed நம்பரால previous நம்பரோட மல்டிப்ளை ஆகி வந்திருந்தா that's a geometric progression. The general form வந்து a இல்லை ar இல்லை ar ஸ்கொயர், ஏன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகிருக்கு இல்லையா, ஸ்கொயர் கியூப் அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு காமன் ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு ஆர் a2 by a1. இது ஜென்ரல் டேர்ம் இருந்தால் tn ஈக்குவல் டு ar பவர் n minus 1 ஃபார்மேட்டில் வரும் ஃபார்முலா. இதோட ஃபார்முலாஸில் இதே சம் ஆஃப் n டேர்ம்ஸாக இருந்தால் Sn ஈக்குவல் டு a bracketல r power n minus 1 divided by r minus 1, and the condition should be, the condition is the r should be less than, sorry, r should be greater than 1. 1 விட எப்பவுமே அதிகமாக இருக்கும், 1 இருக்கக்கூடாது, 1 விட அதிகமாக இருக்கும், நம்பர் 1 விட அதிகமாக இருக்கும். அதே இது Sn another formula a into 1 minus r power n divided by 1 minus r, அதே சேம் கண்டிஷன் தான், பட் ரிவர்ஸ்ல வருது, r less than 1. Again, next formula Sn equal to a divided by 1 minus r for an infinite geometric progression where r equal to minus 1 to plus 1. So this is the basic formula for sequence, arithmetic progression and geometric progression. Next, find the general term for the following sequences: 3, 6, 9, 1 by 2, 1 by 3, 1 by 4, and 5, minus 25, 125. Let's keep in mind. First sum எடுத்துக்கலாம். For 3, 6, 9, என்ன டிஃபரன்ஸ்ல இருக்கு? Each number அடுத்த நம்பர்ல என்ன டிஃபரெண்ட்ல இருக்கு? 3ங்கிற நம்பர்ல டிஃபரெண்ட்ல இருக்கு. ஸோ அப்போ எப்படி நம்ம அதை ஃபார்ம் பண்ணி எழுத முடியும்? an equal to bn, அவ்வளோதான். n belongs to natural number. ஓகே, ஸோ இந்த சீரீஸில் தான் அது இருக்குது. ஸோ a வந்து 3, 6, 9, ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3ல தான் சீக்வன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் 1 by 2, 1 by 3, 1 by 4. இது இந்த டேர்ம் எந்த சீக்வன்ஸில் இருக்குது? இதில் a1, இதை வந்து a1 வச்சுப்போம், இதை a2 வச்சுப்போம், இதை a3 வச்சுப்போம். இந்த சீக்வன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ an எப்படி எழுதுவோம்? மேலே 1 இருக்குது, கீழே சப்போஸ் மேலே இருக்கிற 1 வந்து n வச்சுப்போம், கீழே n plus 1 வந்தால் கரெக்டாக வரும்ல, n plus 1. That is n natural number belongs to n. இப்போ ஸோ 1 ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் இப்போ 1 வச்சா 1 by 2. நெக்ஸ்ட் சாரி, இது சம்மே நான் தப்பா எழுதியிருக்கேன். 2 by 3, 3 by 4. சப்போஸ் அது 1 by 3 வந்தால் இங்கே 1 by n plus 1 தான் வரணும். ஸோ n by n plus 1 வரணும்னா இது 1, 2, 3 தான் சீக்வன்ஸ் இருக்கும். புரியுதுல்ல? ஆக்சுவலாக இங்கே வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சம் கிடையாது, பட் நான் முன்னாடி எழுதுன மாதிரி 1 by 2, 1 by 3, 1 by 4 வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு an கண்டுபிடிக்கணும் அப்படின்னா n divided by n plus 1 தான் எழுதணும். 1 divided by n plus 1, 1 divided by n plus 1 அப்படின்னு எழுதணும். ஓகே, ஸோ அது பட் இது இங்கே கேட்கல.
நம்ம கொடுத்துருக்கு வந்து 1/2, 2/3, 3/4 அப்படிங்கிறப்போ அதோட சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸுக்கான ஃபார்முலா an equal to n by n plus 1, n is a natural number. நெக்ஸ்ட் மூணாவது சம் 5 minus 25 125. இப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? மைனஸில் தான் வரும் அண்ட் 125 மல்டிப்ளை ஆகிருக்கும். 5 into 125 இருக்கும். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணோம்? ப்ளஸ் அண்ட் மைனஸ் மாறி மாறி வர ஆல்டர்னேட்டிவாக மாறி மாறி வரதுனால ஜென்ரல் டேர்ம் எப்படி எழுதலாம்? -1 n plus 1 into 5 power n, that is n belongs. Okay, இப்போ சப்போஸ் இங்கே 5 வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு. ஒரு இப்போ -25 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? -25 சப்ஸ்டியூட் பண்ணால் ஓகே, -25னா 24 வரும். ஸோ ப்ளஸ் 1 வரும். ஸோ இது பெரிய நம்பர் இருக்கிறனால இஃப் வி எக்ஸ்டெண்ட் இட் கோஸ் காம்ப்ளிகேட்டட். ஸோ அதனால் நம்ம சிம்பிளாக இதோட ஜென்ரல் ஃபார்ம் மட்டும் எழுதிட்டு நிப்பாட்டிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் 5 டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்சஸ். ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. a1 ஈக்குவல் டு 1 வேல்யூ கொடுத்தாச்சு. a2 ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஃபார்ம் வந்து an ஈக்குவல் டு an-1 டிவைட் பை an-2 + 3. இதில் n வந்து n இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அண்ட் நேச்சுரல் நம்பர். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. கிவன் a1 ஈக்குவல் டு 1, a2 equal to 1, an form வச்சு n-1 divided by an-2 plus 3. Condition is n3 greater than 3. So then first a1 a2 already they have formed it. So a3 we have to identify. So n க்கு பதிலா 3 கொடுத்துக்கலாம். a3 minus 1 divided by a3 minus 2 plus 3, that is a2 divided by a1 plus 3. Already we know a2 is 1, a1 is 1 plus 3, that is 1 by 4. Same way, a4 equal to a4 minus 1 divided by a4 minus 2 plus 3, that is a3 divided by a2 plus 3. a3 நம்ம ஆல்ரெடி என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்? 1 by 4. So 1 by 4 divided by a2 1 plus 3, that is 1 by 4 மேலே இருக்கு, கீழே 4 இருக்கு. இப்படி இருந்தால் என்ன எப்படி சொல்லுவோம்? நம்ம 4 மேலே இருந்தால் இந்த 4 அப்படியே கீழே கொண்டு வந்துடுவோம் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ 4 into 4, that is 1 by 16. ஓகே, புரியுது தானே உங்களுக்கு? ஸோ டினாமினேட்டரில் மேலே டினாமினேட்டரில் டிவிஷன் வந்தால் அதே டினாமினேட்டரில் இருக்கிற நம்பர் அப்படியே கீழே வரும்போது மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். சேம் வே a5க்கு a5 minus 1 divided by a5 minus 2 plus 3, that is a4 divided by a3 plus 3. a4 already நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 1 by 16, right? 1 by 16 divided by a3 1 by 4 plus 3. இதை காமன் எடுத்துட்டு என்ன வரும்? 1 by 16 into 4 by 15. கேன்சல் பண்ணிப்போம் 4. So 4 into 13, 1 by 52. Therefore
The next, the first five terms, the first five terms for given sequence is 1 comma 1 comma 1 by 4 comma 1 by 16 comma 1 by 52. So next sum is direct substitution. Find A8 and A15 whose nth term is An equal to n square minus 1 divided by n plus 3. N is even. Next one n square divided by 2n plus 1. N is odd. But first இதுக்கு ஈவன் உள்ள n வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு கொடுத்துருக்க ஈவன் என்ன நம்பர்? A8. A8 தான் ஃபர்ஸ்ட் ஈவன் நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? A8க்கு கன்சிடர் பண்ணலாம். A8 ஈக்குவல் டு ஈவனுக்குள்ள ஃபார்முலா n squared minus 1 divided by n plus 3. That is, இங்கே nங்கிறது தான் 8 இல்லையா? ஸோ டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 8 squared minus 1 divided by 8 plus 3. That is 64, 11. So 63 by 11. So A8 is 63 by 11. Next, A15 கண்டுபிடிக்கணும். A15 is the odd number. Odd number குள்ள formula n square divided by 2n plus 1. Therefore, n square 15 square divided by 2n, 2 into 15 plus 1. That is 225 divided by 30. 30 plus 1, 31. That is 225. So answer came. So A15 equal to 225 divided by 31. This is the final answer. So next question is, if A1 equal to 1, A2 equal to 2 and AN equal to 2, AN minus 1 plus AN minus 2 in the condition of n greater than or equal to 3. So n is a natural number. So find the 6 terms of the sequence. So given is AN equal to 2AN minus 1 plus AN minus 2. Okay, greater than or equal to 3. So A1 equal to 1. A2 equal to 1. Now we will identify A3. So formula A2 A3 minus 1 plus A3 minus 2. That is 2A2 plus A1. That is 2A. A2 kind of value already they are given 1. So 2, 1 plus A1 to 1. That is 3. Same way. A4 to 2 A3 varma plus A2 equal to 2A3. Already we have identified 2 into 3 plus 1. That is 7. A5 2A4 plus A3. That is A. என்ன பண்ணுவோம்? A3க்கு 7 கண்டுபிடிச்சிருக்கோம். So 7 plus 1. That is 3. So A3 is 3 இல்லையா? So 17. A6 final term. 2A5 plus A4. That is 2A5 என்ன கண்டுபிடிச்சோம்? 17 plus A4. A4 என்ன கண்டுபிடிச்சோம்? 7. 7. So 31. So finally, the first 6 terms for given sequence is 1 comma 1 comma 3 comma 7 comma 17 comma 41. So final answer.
Next sum. If the nth and nth terms of an AB are x, y, z respectively, then show that x of m minus n plus y of n minus l plus z of l minus n equal to 0. And second sum, x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0. இந்த சம்மில் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, என்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அந்த எல்த் டேர்ம் mth அண்ட் nth டேர்முக்கு ஒரு ஜென்ரல் ஃபார்முலாவை ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலாவை ரெடி பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு அதை கொண்டு வந்துக்கலாம். கிவன் என்னன்னா இதில் t1 equal to x, tm equal to y, tn equal to z. Next from general term formula ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேர்முக்கும் ஜென்ரல் டேர்ம் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ காமன் ஜென்ரல் டேர்ம் ஃபார்முலா என்ன? a plus l minus 1 b equal to x. This is equation number 1. அதே a plus m minus 1 b equal to y. இது equation number 2. Next n minus 1. The nth term சொல்லுங்க. n minus 1 difference b equal to respective value z. So this is equation 3. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன? x m minus n plus y n minus 1 plus z l minus m equal to 0. Yeah. So x m minus n plus y n minus 1 minus l plus z l minus m equal to 0. இதை இந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு டேர்ம்லையும். m minus n plus n minus l plus l minus plus e m minus n l minus 1 plus n minus 1 n minus 1 sorry n minus l இது 1 plus l minus m n minus 1 எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணும். இப்போ எங்கெங்க ப்ளஸ் இருக்கோ அதை பிராக்கெட் எடுத்து டைரெக்டாக ஆட் பண்ணும்போது நிறைய டேர்ம் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ ஏக்கு வர டேர்ம் எல்லாம் 0 ஆகிடும். ப்ளஸ் இப்போ m ப்ளஸ் m மைனஸ் m ப்ளஸ் n மைனஸ் n ப்ளஸ் l மைனஸ் l 0 வச்சா அதே மாதிரி இங்கே m இதை மல்டிப்ளை பண்ணி ஆகணும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி தனியாக எக்ஸ்பேண்ட் பண்ணி கேன்சல் பண்ணால் இதுவும் 0 தான் வரும். ஸோ 0 b, 0 equal to 0. ஸோ ஃபைனலாக அதோட ஆன்சர் நம்ம என்ன ஆக்சுவலி என்ன ப்ரூவ் பண்ணணும்? இந்த வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆன்சரும் 0 ஆயிடுச்சு. ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ செகண்ட் சம்க்கு என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுறோம். அப்புறம் அகெயின் ஈக்குவேஷன் 2லேருந்து ஈக்குவேஷன் 3 மைனஸ் பண்ணுறோம். அகெயின் ஈக்குவேஷன் 3லேருந்து ஈக்குவேஷன் 1 மைனஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணோம் எல்லாமே. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த 3 ஈக்குவேஷனும் என்ன ஃபார்முலா கிடைக்கும் நமக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது ஈக்குவேஷன் 1லேருந்து ஈக்குவேஷன் 2 மைனஸ் பண்ணுறோம். எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கிடைக்கும்? எல் மைனஸ் எம் பி
y minus z equal to m minus n into z minus x equal to n minus l into d. இப்போ இது மூணையும் நம்ம சம் படி ஆட் பண்றோம். ஸோ என்னோட மல்டிப்ளை பண்ணி, ஓகே. ஸோ என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஒய் n plus y minus z l plus z minus x m equal to l minus m n plus m minus n l plus n minus 1 m whole bracket d difference. ஓகேவா? ஏன்னா இந்த d காமனாக வெளியில் எடுத்துட்டோம். therefore ln minus nn plus lm minus nl plus nm plus lm into d. So இங்கே ln மைனஸ் nl கேன்சல் ஆகிடும். mn மைனஸ் mn ப்ளஸ் nm கேன்சல் ஆகிடும், 0 ஆகிடும். அதே மாதிரி ப்ளஸ் lm லாஸ்ட்டு மைனஸ் lm இல்லையா? this மைனஸ் lm. ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ 0 தான் இருக்கும். 0 into d 0. therefore second sum also 2. Okay. Next sum. In an AP, sum of 4 consecutive terms is 28 and their sum of their squares is 276. Find the 4 numbers. அதாவது 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர் ஆட் பண்ணால் 28 வரும். அதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் 276 வரும். அந்த 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் என்னென்ன? ஸோ நமக்கு தெரியும் 4 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதோட ஜென்ரல் ஃபார்முலா a minus 3d a minus d a plus d a plus 3d. This is only for 4 consecutive terms வர formula. So இதை ஈக்குவல் பண்ணால் 28 வரும். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். மைனஸ் 3d ஆட் பண்ணினா a minus d plus a plus d plus a plus d d, that is 28. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணினா இந்த 3d a எல்லாம் ஆட் பண்ணால் 4a வரும். இங்கே 3d plus 3d minus 3d கேன்சல் ஆகிடும், minus d plus d கேன்சல் ஆகிடும். ஸோ 4a equal to 28. a equal to 28 by 4 7. ஸோ ஏயோட வேல்யூ கிடச்சிச்சு. அதே மாதிரி similarly the sum of the squares is 276 இல்லையா? sum of squares is 276. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கணும். இந்த டேர்மை திருப்பி எழுதி அதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். 3d plus ஏன்னா சம்மில் a minus d square plus a plus d square a plus 3d square equal to 276. So a minus b formula. So இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் என்ன வரும்? a square 6ad plus 9d square plus a square minus 2ad plus d square plus a square plus 2ad plus d square plus a square plus 6ad plus 9d square equal to 276. இதில் 6ad plus 6ad minus 6ad கேன்சல் ஆயிடும்.
minus 2ad plus 2ad cancel ஆயிடும். ஓகே, ஸோ ஃபைனலாக என்ன இருக்கும்? 4a ஸ்கொயர் ப்ளஸ் 20b ஸ்கொயர் equal to 276. ஸோ நமக்கு ஏயோட வேல்யூ நமக்கு தெரியும். அப்போ ஏக்கு பதிலாக ஸ்கொயர் இல்லையா, ஸோ 49 போட்டுக்கலாம். ஸோ 49 4 7 square plus 20d square equal to 276. Okay. So இப்போ d square equal to 4 கிடைக்கணும். இதை சால்வ் பண்ணணும். இப்போ d equal to plus or minus 2. இதான் ஆன்சர், d யோட வேல்யூ. ஸோ சப்போஸ் if d is plus 2ன்னு வச்சுக்கோமே, plus 2ன்னு வச்சு கன்சிடர் பண்ணால் இந்த 4 நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். ஸோ 7 minus 7 3 2 comma 7 minus 2 comma 7 plus 2 comma 7 plus 2 comma 3. Then the 4 consecutive numbers are, so first term என்ன வரும்? 7 6 போச்சுன்னா 1. 7 minus 2 5. 7 plus 2 9. This is 6 15. So these are all. Suppose if d equal to minus 2, then again we will substitute in there. அப்பையும் அதே நம்பர் தான் வரும். Okay, so in the place of plus 2 minus 2 கன்சிடர் பண்ணிட்டே வந்தோம்னா ஆர்டர் வேணா மாறி வரும், பட் அதே தான், சேம் நம்பர் தான் வரும். ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து இங்கே minus 2 வந்தால் minus 2 into minus 3, ஸோ plus 6 ஆயிரும். 7 plus 3 13, ஃபர்ஸ்ட் நம்பர் 13 வரும். இங்கே வந்து அடுத்த நம்பர் 9 வரும், அடுத்த நம்பர் 5 வரும், அடுத்து 1 வரும். ஸோ ஆர்டர் தான் மாறி வரும், பட் அதே சேம் தான். ஸோ therefore same answer 1, 5, 9, 13. Therefore finally the 4 consecutive numbers are என்னது, இதே தான், சேம் 1, 5, 9, 13. Okay. Next sum. A mother divides rupees 207 into 3 parts such that the amount are in AP and gives it to her 3 children. The product of the two least amounts that the children had rupees 4,623 and the amount received by each child. So இதை வந்து நம்ம AP மெத்தட்ல இது கன்சிக்யூட்டிவ், இதுக்கு என்ன ஃபார்முலா ஆக்சுவலாக யூஸ் பண்ணோம்னா consecutive numbers of 2, consecutive terms of the sum of 2 consecutive terms. ஓகேவா? ஸோ என்ன ஃபார்முலா வரும்? a minus d, a plus d. So the sum of the amount equal to 207. அப்போ அதை எப்படி எழுதலாம்? a minus d plus a
plus A plus B equal to 207 rupees. So இப்போ இதை ஆட் பண்ணா minus D plus D cancel ஆகிடும் 3A வரும். 3A equal to 207. A equal to 69. Okay. Now அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? The product of the two least amount is 4623. Product of two least amount is 4623. So இது ப்ராடக்ட்ல போயிடணும். இப்போ A minus D into A equal to 40623. நமக்கு A ஆல்ரெடி தெரியும் 69. 69 minus B 69 equal to 4623. So therefore D equal to solve பண்ணா 2 கிடைக்கும். So therefore the amount given by the mother to her 3 children are fine. Therefore the amount given by the mother to her 3 children are rupees 69 minus 2, comma, rupees 69, comma, rupees 69 plus 2. Therefore, that is 67, 69 and 71 rupees. Okay. Okay, next sum. Find the first term and common difference of the arithmetic progression whose the nth terms are given below. Tn equal to minus 3 plus 2n and 4 minus 7n. Tn equal to 4 minus 7n. Okay. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷன் இதில் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் உள்ள ஃபங்க்ஷன் கொடுத்துட்டாங்க. அதோட ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காமன் டிஃப்ரென்ஸ் கேட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டைமும் கண்டுபிடிச்சிட்டா அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். எப்படின்னா செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் பண்ணால் காமன் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும், டி தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் Tn ஈக்குவல் டு மைனஸ் 3 ப்ளஸ் 2n. ஸோ இங்கே நம்ம n ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, T1 n ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம். ஓகே, minus 3 plus 1, sorry, 2 plus 2 into 1. So therefore first term can answer வரும் minus 3 plus 2. Therefore T1 equal to minus 1. T2 same, minus 3 plus 2, 2. Therefore minus 3 plus 4. Get answer 1. Now common difference. Common difference D equal to T2 minus T1. Therefore T2 is 1 minus T1 minus 1. Therefore minus minus plus 1. So 1 plus 1, that is 2. So common difference is D equal to 2. This is the first sum. Second sum, function Tn equal to 4 minus 7n. So T1 equal to 4 minus 7, 1. So 4 minus 7, that is minus 3. T2 ku 4 minus 7, 2. That is 4 minus 14, that is minus 10. So common difference is common difference B is T2 minus T1, that is minus 10 minus 3. Therefore minus 10
minus minus plus 3, that is minus 7. So D is the minus 7 answer. Next is which term of arithmetic progression series வந்து 16 11 6 1 அப்படி போயிட்டே இருக்கு is for minus 54. அதாவது minus 54 வருது எத்தனாவது டேர்ம் கண்டுபிடிச்சு நமக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, ஃபங்க்ஷன் கொடுக்கல, அந்த சீரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மைனஸ் 54 வர்ற nth டேர்ம் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹியர் ஏங்கிறது 16 கிவன்ல, டிங்கிறது A2, A2ங்கிறது 16 11 இல்லையா? ஸோ 11 minus 16 மைனஸ் பண்ண என்ன வரும்? minus 5. ஆக்சுவலாக இந்த ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? A2 minus A1 இல்லையா? ஸோ சாரி A1 minus A2, ஸோ minus 5 வரும். அண்ட் nth term, அதோட ஃபார்முலா என்ன? nth term of arithmetic progression. nth term of arithmetic progression. Progression formula Tn equal to A plus n minus 1 D. இங்கே Tn நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஓகே, Tn ஆல்ரெடி they gave us Tn equal to minus 54 கொடுத்துட்டாங்க. ஸோ A நமக்கு தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. A 16 plus n minus 1, n minus 1 என்ன கண்டுபிடிக்கணும்? D வந்து minus 5 கண்டுபிடிச்சிட்டோம், that is minus 54. இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிருக்கோம் டேரெக்டாக. ஸோ இப்போ சால்வ் பண்ணால் 16 minus 5n plus 5 equal to minus 54. So minus 5n equal to minus 54 minus 16 minus 5 equal to அந்த பக்கம் எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். ஸோ minus 54 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும், இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகிடும். ஸோ minus 5. ஸோ 60 70 minus 70 and minus 5 minus 75 minus 75 by 5. There is something wrong in this problem. Let me check it. So 60 70 minus 75 minus 5n minus minus equal to n equal to 75 by 5. Therefore 15 5s are 75. 15 is the answer. So for therefore minus 54 is the 15th term of given series 16 11 16 1 etc. Okay, so answer. Next sum, find the middle terms of arithmetic progression 9 15 21 27. It goes on till 183. அது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா மிடில் டேர்ம்னு கேட்டிருக்காங்க. இந்த சீரீஸில் இப்போ நம்பர் ஆஃப் என் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் டோட்டலாக. ஸோ இந்த நம்பர் ஆஃப் எண்ணில் எது மிடில் டேர்ம் வருது? சப்போஸ் வந்து ஒரு 15 டோட்டலாகவே இது 15 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ மிடில் டேர்ம் என்னவா இருக்கும்? 8 இருக்கும். 8 தான் மிடில் டேர்மாக இருக்கும். இல்லை இங்கிட்டு ஒரு 7 இங்கிட்டு ஒரு 7. ஸோ 8 இஸ் த மிடில் டேர்ம். ஸோ அது மாதிரி இதுக்கு என்ன nth டேர்ம் மிடில் nth டேர்ம்ங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்குள்ள வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த சீரீஸ் வந்து given series வந்து 9, 15, 21, 27 it is to 183. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் A given, D கண்டுபிடிக்கணும். D is 15, செகண்ட் நம்பர் 15 minus 9 equal to 6. இல்லை லாஸ்ட் டேர்ம் என்னென்னு வச்சிருக்காங்கன்னா 183 கொடுத்துட்டாங்க, அதை வந்து நம்ம Lன்னு வச்சுப்போம். பிகாஸ் லாஸ்ட் நம்பர்னால L equal to 183 நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். let L equal to 183. ஸோ நம்ம ஃபார்முலாவை எழுதிக்கலாம். அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்முலா என்ன? Tn பதிலாக நம்ம L இங்கே வச்சுக்கிட்டோம். ஓகே,
So L equal to A plus n minus 1 E. So 183 L oda value A 9 plus n minus 1 into 6. So 9 6n minus 6 93. So n allow side 6n equal to 9 minus 6 plus 193. So 9 minus 3. Okay, இந்த பக்கம் வரும்போது என்ன வரும்? 6n மட்டும் இந்த பக்கம் வச்சிட்டோம், இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு போறோம். அப்போ இது மைனஸ் வரும், minus 9 plus 6. Okay, 193. Therefore the difference வரும் minus 3 வரும். Minus 3 plus 183. So 6n equal to minus 3 plus 183 180. N equal to 180 by 6. So 3 6 are 18. 30. Okay, n equal to 30. The last number. Therefore L is 30. இதில் பார்த்தா 13 அதுக்கு மிடில் நம்பர் என்னவா வரும்? இது வந்து 30ங்கிறது ஈவன் நம்பர். ஸோ கண்டிப்பாக இப்போ மிடில் நம்பருங்கிறப்போ 30 by 2 15. இப்போ 15 மட்டும் வராது, 15 and 16 ரெண்டுமே சேர்ந்து வரும். ஏன்னா பிகாஸ் இது ஈவன் நம்பர். ஆட் நம்பராக இருந்தால் ஓகே ஃபைன், ஒரு நம்பர் மட்டும் வரலாம். அப்போ 2 பேர் ஆஃப் நம்பர் தான் மிடிலாக வரும். ஸோ அப்போ 15 and 16 தான் அதோட மிடில் நம்பர். அப்போ மிடில் டேர்ம்ஸ் is equal to 30 by 2, that is 15 and 16 because it is even number. Okay, இப்போ 15 and 16க்குள்ள டேர்ம் நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபார்முலாவில். அதே சேம் ஃபார்முலா தானே. ஸோ tn பதிலாக 15 t15 equal to 9 plus 15 minus 1 into 6. That is 9 plus 14 into 6. Solve பண்ணா 93 வரும். t15. Same way t16 9 plus 16 minus 1 6. That is 9 plus 15. Final answer 99 வரும். So t16 equal to 99. Okay, and t15 equal to 93 that we identified already. So this is the middle terms for given arithmetic progression. Next one, find x, y and z given that the numbers sequence வந்து எப்படின்னா x, 10, y, 24, z are in arithmetic progression. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் கொடுக்கல, செகண்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்க, தேர்ட் டேர்ம் கொடுக்கல, ஃபோர்த் டேர்ம் கொடுத்துருக்காங்க, ஃபிஃப்த் டேர்ம் கொடுக்கல. ஸோ இதை வச்சு நம்ம என்ன இந்த ஃபர்ஸ்ட் அதாவது செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேர்மை மட்டும் வச்சுட்டு பாக்கி உள்ள டேர்ம்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஒய் இசட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். t1 ஈக்குவல் டு எக்ஸ், அடுத்த டேர்ம் என்ன t2 ஈக்குவல் டு 10, t3 ஈக்குவல் டு y, t4 ஈக்குவல் டு 24, t5 equal to z. So as per our arithmetic progression consecutive terms oda characters padi the difference between consecutive terms வந்து ஈக்குவலா இருக்கும். ஓகே, அதையும் வேணா எழுதிக்கலாம். difference between consecutive terms are equal. That is எப்படி இருக்கும், t2 minus t1 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? அதோட consecutive next consecutive terms என்ன, t4 sorry t3 minus
T2. அதே மாதிரி T4 மைனஸ் T3 இதெல்லாம் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிப்போம். அதை எப்படி எழுதிக்கலாம்? இப்போ T1ங்கிறது 10 10 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 24 மைனஸ் ஒய். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம் மட்டும் நம்ம எழுதிப்போம். 24 மைனஸ் ஒய் வச்சுட்டு இதை என்ன நம்ம சொல்லிடலாம்? டிஃபரன்ஸ் சொல்லிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு டி. இதான் டிஃபரன்ஸாக இருக்கும், கன்சிக்யூட்டிவ் டிஃபரன்ஸ். ஸோ as per also T4 minus T2 equal to 2D. Okay. Therefore 14 24 substitute பண்ணிக்கலாம். 24 minus 10 equal to 2D. Okay, 24 நம்ம 10 போச்சுன்னா 14. 2D equal to 14. D equal to 14 by 2, that is 17. அப்போ D difference என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அந்த டிஃபரன்ஸை நம்ம மெயின் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணினா நமக்கு என்ன கிடைச்சிரும்? எக்ஸ் அண்ட் ஒய் கிடைச்சிரும். ஸோ அதை வச்சு எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதை எழுதிப்போம். ஈக்குவேஷன் நம்பர் 1, 10 minus x equal to 24 minus y equal to 7. டிஃபரன்ஸ் இல்லையா? ஸோ டிஃபரன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ 10 மைனஸ் எக்ஸும் 7 தான் இருந்தால் x equal to 10 minus 7, that is 3. ஓகே, அடுத்து செகண்ட் 24 minus y. 24 minus y equal to 7 அப்படின்னா y equal to 24 minus 7, that is 17. அப்போ y ஓட வேல்யூ 17, x ஓட வேல்யூ 3. ஆல்சோ z ஓட டேர்ம் எங்க எழுதியிருக்கோம்? T4 minus T3, that is z minus T3 என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். Already they are given T3, right? So T1, T2, T3, T4 தான் கொடுத்துருக்காங்க. So T4. So therefore z minus 24. T5 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. So that is 7. So z equal to 24 plus 7, that is 31. So z at value 31. Therefore x equal to 7, y equal to 17, and z equal to 31 for given series. Next sum, the sum of three consecutive terms that are in arithmetic progression is 27 and their product is 288. Find the three terms. So 3 consecutive terms இருக்கு, அதோட அதை மூணையும் கூட்டினா 27 வரும், மல்டிப்ளை பண்ணால் 288 வரும். ஸோ அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் என்னென்ன இந்த ஃபார்முலா. 3 consecutive terms என்னென்ன? a minus d, a plus d அப்படின்னு வச்சுட்டோம்னா அதோட ஃபார்முலா என்ன? a minus d plus a plus a plus d equal to இங்க என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? sum of the given number is 27. Same way multiplication ப்ராடக்ட்டுக்கு a minus d into a plus d equal to 288. இதுதான் ப்ராடக்டான ஃபார்ம், ப்ராடக்ட்டுக்குள்ள ஃபார்முலா. ஸோ நவ் ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஸோ a minus d plus a plus a plus d equal to 27. இதெல்லாம் ப்ளஸ்ல தான் இருக்கு. ஸோ அதனால டைரக்டா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளிகேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மைனஸ் டியும் ப்ளஸ் டியும் கேன்சல் ஆகிட்டு 3 3 கூட்டினா 3a equal to 27. அப்போ a equal to 27 by 3, 9. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு திஸ் ஃபார் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கு a minus d, a plus d equal to 288. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணப்ப
மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? a minus b, a plus b, a square minus b square இந்த ஃபார்முலா இல்லை? ஸோ a into a square minus b square equal to 288. இப்போ a square நமக்கு a என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம் போன டேர்ம்ல. ஸோ அப்போ என்ன வரும்? 9 square minus b square equal to 288. இப்போ 81 minus b square equal to 288 by 9. So 81 minus b square equal to 32. Cancel பண்ணலாம். Okay, 32 வரும். So minus d square equal to 32 minus 81. That is 49. So minus d square equal to minus 49 வருங்க. Minus 49 because minus cancel ஆயிட்டு d square equal to 49. அப்ப d equal to 49 root இல்லையா? So d equal to 7. Therefore, for given number, for given sum and product, a equal to 9, d equal to difference equal to 7. The ratio of 6th and 8th term of an arithmetic progression is 7:9. Find the ratio of 9th term to 13th term. So the ratio என்னன்னு கண்டுபிடிக்கணும். First 6th and 8th term ratio வந்து 7:9. அப்போ 9th and 13th term ratio என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். So given 6th term ratio, 6th and 8th term ratio is 7:9. That is given. So நம்ம arithmetic progression படி ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? a plus 6th term இல்லையா? So 6 minus 1, n minus 1 6 minus 1, difference d, ratio a plus next term 8th term. So 8 minus 1 d equal to 7:9. இதை சால்வ் பண்ணா a plus 5d is to a plus 7d equal to 7:9. இதை சால்வ் பண்ணா ஆன்சர் வரும். உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணி அப்புறம் மைனஸ் பண்ணும்போது தென் ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து எப்பவுமே ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். அதை எழுதிக்கலாம். இது ஒரு கண்டிஷன் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் த எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் ப்ராடக்ட் ஆஃப் தி மீன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஹியர். ஸோ இதை இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த டேர்மை திரும்பி எப்படி எழுதிக்கலாம்? கண்டுபிடிக்க வேண்டியது 9 இல்லையா? 9 a plus 5d equal to 7 a plus 7d. This is the ratio basically formula எழுதிப்போம். formula படி எழுதிக்கலாம். So 9a equal to plus 45d equal to 7a plus 49d. அடுத்த ஸ்டெப்பே போகிறேன். ஏன்னா இது ஸ்டெப்ஸு மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் வந்து ஜஸ்ட் நான் அடுத்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டே போகிறேன். ஸோ அது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 9a plus 45d equal to 7a plus 49d. ஸோ இதில் a எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம், d எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ என்ன வரும்? 9a minus 7a equal to 49d minus 45d. That is minus 9a minus 7a 2a equal to 49 minus 45 4d. இது 1 2s are 2, 2 2s are 4 இல்லையா? So therefore a equal to 2d. a
வந்து டபுள் டிஃபரன்ஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 9th and 13th டேர்மோட ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். டு ஃபைண்ட் 9th and 13th டேர்ம் இப்போ எழுதிப்போம். என்ன, அதே எக்ஸ்ட்ரீம் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் த மீன்ஸ், அந்த ஃபார்முலா பேசிக்கில் திருப்பி அப்ளை பண்ணி எழுதிப்போம். ஸோ a plus 9 minus 1 b is to a plus 13 minus 1 b equal to a plus 8 d is to a plus 12 d. So இந்த இப்போ 2d plus 8d இங்கே இருக்கு, சாரி, 2d plus 8d is to 2d plus 12d. ஏன்னா எங்கெங்க a இருக்கோ அங்கே நம்ம 2d சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வருது? 2d plus 8d is to 2d plus 12d. That is 2d plus 8d 10d, 10d is to 14d. 2d plus 12d 14d. Therefore 10d is to 14d. இதை வந்து காமனா 5 2 நம்ம இது பண்ணிக்க முடியும், டிவைட் பண்ணிக்க முடியும். ஸோ 5 is to 7. Therefore the ratio of 9th term of 13th term is 5 is to 7. Next sum is series நம்பர்ஸில் வர சம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் அது வருது. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, இன் அன் arithmetic progression the sum of first n terms is 5n² plus 2 plus 3n by 2. Find the 17th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 17th term கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதோட 17th சீரீஸ் S17ஐயும் கண்டுபிடிச்சு அதுலேருந்து 16th சீரீஸ் அதாவது S16 மைனஸ் பண்ணினா நமக்கு டேர்ம் 17ஓட வேல்யூ கிடைக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அதுக்கு என்ன எப்படி எழுதிக்கலாம்னா T17 தான் நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. T17 ஈக்குவல் டு S17 மைனஸ் S16. ஸோ S17க்கு என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 5n² divided by 2 plus 3n by 2, that's a series. ஸோ S17க்கு கரெக்டாக அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 into 17 whole square divided by 2 plus 317 by 2. சால்வ் பண்ணால் 5 17 square 1005 divided by 2, 3 into 17 51. ஸோ நான் அந்த பிக் நம்பர் வரதெல்லாம் நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் கரெக்டாக எழுதிட்டு இருக்கேன், நீங்கள் அதை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. ஸோ 748 S17. ஸோ S16 கண்டுபிடிக்கணும். 5 into 16 square divided by 2 plus 3 into 16 divided by 2 is 16 256, 16 square. So 256 into 5 1280 divided by 2 divided by 3 into 16 48 by 2, that is 24.
640. So therefore என்ன ஆட் பண்ணா 664 கிடைச்சது. Now என்ன கண்டுபிடிக்கணும்? S17 இல்லையா? ஸோ S17க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? T17க்கு என்ன கண்டுபிடிக்கணும்? S17 minus S16. Therefore 664, very wrong. 748 minus 664. Therefore T17 equal to 84. That is the answer. 17th term for given series. Next, find the sum of all natural numbers between 300 and 600 which are divisible by 7. Natural numbers 300 and 300 to 600 குள்ள உள்ள ரெண்டு கண்டிஷன் சொல்லிருக்காங்க. 300 and 600 குள்ள இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் அது வந்து டிவிசிபிள் பை 7 இருக்கணும். ஸோ அந்த சீரியஸ்க்கு அதோட சம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கணும்? கிவன் வந்து நேச்சுரல் நம்பர் 300 to 600 டிவிசிபிள் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் நம்பர் என்ன? 300 to 600க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கண்டுபிடிச்சா அடுத்ததோட 7 ஆட் பண்ணிட்டே போயிட்டா அந்த சீரிஸ் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 300 பை 7 பண்ணால் டிவைட் ஆகாது. ஸோ 301 எடுத்துக்கிட்டா 301 டிவைட் பை 7, 4 7s are 28, 7 3 7s are 21. ஸோ 301 0 பேலன்ஸோட டிவைட் ஆகும். ஸோ அப்போ 301 ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சீரிஸ் இஸ் as per condition, given condition, the series is 301. அது கூட 7 சேர்த்துப்போம். 308, 315. ஏன்னா ஒவ்வொரு தடவை டிவைட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் 7th டேபிளுங்கிறதால இது 359 595 வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வேணும்? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? இப்போ நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்னா டிவிசிபிள் ஆகிற நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் அதில் சம் கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி அகைன் தி சம் ஆஃப் ஆல் natural numbers between 300 and 600 is another 301 plus 308 plus 315 plus till 595. Okay. So our first term is 301. Okay. Difference already we know. Difference is 308 minus 301. Therefore 7D is 7. And the last term is 595. That's what they asked in the sum. Okay. So now the formula n equal to L minus A divided by D plus 1. So substitute பண்ணலாம். L 595, A 301 divided by 7 plus 1. That is 42 plus 1. That is 43. Since Sn ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? Sn கண்டுபிடிக்கணும். Sn equal to n by 2 A plus n. n 43 by 2 into 301 plus 595. Therefore 90,264 is the final answer. Sorry, some cough problem. So now the n43 கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் we know sum of natural numbers குள்ள formula n by 2 into A plus L. So n equal to 43 divided by 2. So AL அதோட ஃபார்முலாவை அதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணதோட டூ டிவைட் பண்ணி வர ஆன்சர் வந்து 90,264. ஓகே, go to the next sum. Okay, next sum. This the houses of the street are numbered from 1 to 49. Senthil's house is numbered such that the sum of numbers of the houses prior to Senthil's house is equal to the sum of numbers of the houses following Senthil's house. Find Senthil's house number. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கு. இதில் எப்படின்னா, செந்திலோட ஹவுஸ் வந்து மிடில் இல்லை, பட் செந்திலோட ஹவுஸ்க்கு முன்னாடி உள்ள வீட்டு நம்பர் எல்லாம் கூட்டி வர நம்பர் செந்தில் வீட்டுக்கு அப்புறம் வர நம்பர்லாம் கூட்டி வர நம்பரோட ஈக்குவலா இருக்கும். ஸோ அப்போ செந்திலோட வீட்டு நம்பர் என்ன, இது அந்த கொஸ்டின். ஸோ நம்ம செந்திலோட நம்பரை லெட்ஸ் செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுப்போம். ஓகே, இப்போ செந்தில்ஸ் ஹவுஸ் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ்னு வச்சுப்போம். இப்போ அவங்க கொடுத்த சம்மை நம்ம சீரீஸில் எழுதிக்கலாம், சீரீஸ் ஃபார்மேட்டில் பிரித்து எழுதிக்கலாம். அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களா, சம்மில் என்ன சொல்லியிருக்காங்களா, ஃபஸ்ட்டு ப்ரியருக்குள்ள கண்டிஷன் 1 + 2 + 3 ப்ளஸ் போயிட்டே இருக்கும், ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 1. இந்த ப்ரியர் சம்மெல்லாம் கூட்டினா, ஏன்னா இது எத்தனாவது நம்பர்னு தெரியாது, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு அதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1, அந்த எக்ஸுங்கிற நம்பர்லேருந்து வீட்டு நம்பர்லேருந்து எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 till 49. ஓகே, ஸோ இது 1 + 2 + 3 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு இது திருப்பி அகைன் அதுக்கு அப்புறம் ஆஃப்டர் செந்தில் நம்பருக்குள்ள செந்தில் வீட்டுக்குள்ள நம்பரை எப்படி பிரித்து எழுதிக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 2 வரத நம்ம சீரியஸ் கன்வீனியன்ட்காக சீரியஸ் ஃபார்முலா சப்ளை பண்ணுறதுக்கு 1 + 2 + 3 + 4 போயிட்டே இருந்து ப்ளஸ் 49, அதுல இருந்து மைனஸ் பண்ணினா. ஓகே, இதை 2 + 3 + எக்ஸ் மைனஸ் பண்ணினா நமக்கு செந்தில் வீட்டுக்கு அடுத்து உள்ள நம்பர்ஸோட சம் ஆஃப் த வேல்யூக்கு நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஃபார்முலா எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இது மூணுக்குமே நம்ம சீரியஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல என்னுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு தான் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 divided by 2 1 plus x minus 1. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். 49 divided by 2 because even number 49 divided by 2 1 plus 49 1 plus n, that is minus இந்த டேர்முக்கு x divided by 2 1 plus x. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை சால்வ் பண்ணால் x minus 1 divided by 2 equal to இங்கே 49 into 50 divided by 2 minus x plus 1 எழுதிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 plus x x plus 1 ஒன்று தான். ஸோ into then x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். x squared minus x equal to 2450 minus x squared minus x. இந்த பக்கம் x squared இந்த பக்கம் வரும்போது 2x squared மாறிடும். இந்த பக்கம் இந்த மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் ப்ளஸ் எக்ஸ் மாதிரி 0 ஆயிடும். ஸோ 2450. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 to 5. Therefore x equal to root of 1 to 5 equal to
35. Therefore, Senthil house number is 35. Next sum. How many consecutive odd integers beginning with 5 will sum to 480? அதாவது ஃபிஃப்த்தில் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிற கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸை ஆட் பண்ணி அதுக்கு 480ன்னு ஆன்சர் கிடைக்கும்போது சம் ஆஃப் த ஆட் இன்டிஜர்ஸ்க்கு ஆட் பண்ணும்போது 480ன்னு வந்தால் அது எத்தனாவது நம்பராக இருக்கும்? வாட் இஸ் த nth ஆட் டேர்ம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் given is 5 5லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 5 ஆட் இன்டிஜர்ஸ்னால் 5க்கு அப்புறம் 7 9 11 இட் கோஸ். ஓகே, பட் இது 500 எல்லாம் கூட்டி 500 வரும்போது அங்கே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த நம்பர் எல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ நமக்கு ஆட் இன்டிஜர்ஸ் a ஈக்குவல் டு 5 தெரியும். ஆட் இன்டிஜர்ஸ் டிஃபரன்ஸ் என்ன எப்போவுமே 2 தான் இல்லையா? ஸோ கன்சிக்யூட்டிவ் ஆட் இன்டிஜர்ஸோட நம்பர் டிஃபரன்ஸ் 2. ஸோ ஃபார்முலா என்ன? தி சம் ஆஃப் n கன்சிக்யூட்டிவ் இன்டிஜர்ஸோட ஃபார்முலா என்ன? Sn ஈக்குவல் டு n/2 2a plus n-1 b. This is the formula. So நமக்கு sum of nth integer வந்து already they are given Sn equal to 480. So 480 equal to n/2 a equal to 5, right? 5 plus n-1 difference is 2. That is இங்கே ஒரு 2 காமனாக இருக்குது, இங்கே 2 காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 காமனாக கேன்சல் ஆகிடும். ஆன்சர் என்ன வரும்? இந்த n அப்படி இருக்கும். சால்வ் பண்ணதுக்கப்புறம் n plus 4 அப்படின்னு ஆன்சர். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிட்டா n² plus 4n. ஸோ இதை நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் எழுதிக்கலாம். ஒரு சைடு கொண்டு போய்க்கலாம். n² plus 4n minus 480 equal to 0. This is quadratic equation. ஸோ இதுக்கு இப்போ ரூட் கண்டுபிடிக்கணும். இதோட ரூட் கண்டுபிடிக்கணும் எப்படின்னா, ரெண்டு நம்பர்ஸை மல்டிப்ளை பண்ணால் -480 வரும், கூட்டினா +4 வரும். ஸோ அந்த ரூட் வேல்யூஸ் என்ன? சப்போஸ் 20 and -20 and +24 இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -480 வரும். ஸோ ஆட் பண்ணால் +4 வரும். ஸோ therefore ரூட் என்ன? n-20 into n plus 4. These are the root values for the given quadratic equation. Therefore n அப்போ என்னவா இருக்கும்? n வந்து 20 இருக்கும், or n equal to -24 இருக்கும். பட் இங்கே டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்போவுமே நெகட்டிவாக இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ இப்போ பாசிட்டிவ் உள்ள நம்பரை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ மைனஸில் வர்றதை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம். மைனஸ் நம்பரை டேர்ம்ஸில் வராது. ஸோ நம்பர் ஆஃப் consecutive odd integers for the sum 500 is 20. So answer. Next, the sum of the first n terms of certain series is given by 2n square minus 3n. Show that the series is in arithmetic progression. ஸோ ஒரு சீரிஸ் வந்து அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனாக இருக்கணும் அப்படின்னா அதோடைய கண்டிஷன் என்னவா இருக்கும்? அந்த சீரீஸில்
கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸ் வந்து அடுத்த கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸோட டிஃபரன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்குன்னா T3 மைனஸ் T2 அதாவது T2 மைனஸ் T1 ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. ஸோ இந்த கண்டிஷனில் இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம கிவன் ஃபங்க்ஷனுக்கு குள்ள சீரிஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ given function is Sn equal to 2n square minus 3n. Therefore, the sum of first term, sum of first term S1 equal to 2 1 square minus 3n. So that is 2 minus 3 equal to minus 1. So அதான் வந்து இங்கே T1 எடுத்துப்போம் arithmetic progression படி. Next, first sum of first two terms equal to S2 equal to 2 square minus 3 2. And answer 4 into 2 6 4 into 2 8 minus 6 equal to 2. That is therefore இது வந்து T2 equal to 2. No, actually இது S2 equal to 2. நம்ம T2 கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும்? S2 minus S1 இல்லையா? So this is S2 தான். S2 equal to 2. So இங்கே வந்து நம்ம T1 வச்சுட்டோம். T2 கண்டுபிடிக்கணும்னா this is also S1 and T1. Okay. So T2 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? S2 minus S1. S2 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2 minus S1 minus S1. So that is 3. அப்போ T2 equal to 3. That's the answer. So next, sum of the first 3 terms. அடுத்து sum of the first 3 terms. S3 equal to 2 3 square minus 3 to 3. That is 15 minus 9. S3 equal to 9. இப்போ S3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன T3 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? Same way. Therefore T3 equal to S3 minus S2. 9 minus S2 என்ன? 2. That is 7. So T3 equal to 7. இப்போ arithmetic progressionக்கு அது n term சீரிஸ்ல இருக்கிறது என்ன கண்டிஷன்? T2 minus T1 equal to T3 minus 2. T2 minus T1 என்ன? T2 minus T1. 3 minus 1. T2 3 minus T1 minus 1 equal to T3 7 minus T2 3. அது என்ன வரும்? 3 plus 1 4. 4 equal to 7 minus 3 4. So both are equal. Both sides are equal. Both series are equal. So this condition is proved. Therefore the given series in AP arithmetic progression. Next, find the sum of all natural numbers between 602 and 902 which are not divisible by 4. Which are not divisible by 4. 4ஆல வகுபடாத நம்பர் சொல்லணும். எங்க 602ல இருந்து 902 உள்ள கேப்ல உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் மட்டும்தான். ஓகே. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே எல்லாமே 602ல இருந்து 902 வரைக்கும் தான். அதில்
4ஆல டிவைட் ஆகாத நம்பரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகே, 602 அண்ட் 902 நடுவில் சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுல இருந்து சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அதே சமயத்துல டிவிசிபிள் பை 4ஆல டிவைட் ஆகிற நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் நேச்சுரல் நம்பர்ஸ்ல இருந்து அந்த டிவிசிபிள் ஆகிற நம்பரை கண்டுபிடிச்சிட்டா மைனஸ் பண்ணினா நமக்கு நான் டிவிசிபிள் நம்பர் கிடைச்சிடும் இல்லையா? ஸோ அப்போ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 602 and 902 which are not divisible by 4 அப்படிங்கிறப்போ ஆன்சர் என்ன வரும்? Sum of all natural numbers between 602 and 902 minus sum of all natural numbers between 602 and 902 divisible by 4. ஸோ டிவிசிபிள் ஆகிற நம்பரை மைனஸ் பண்ணினா நமக்கு பாக்கி உள்ள டிவிசிபிள் ஆகாத 4ஆல டிவைட் பண்ண முடியாத நம்பர்ஸ் சம் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ இதை 1 இது 2. ஸோ சம் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சம் ஆஃப் ஆல் natural numbers up to n equal to n into n plus 1 divided by 2. So sum of natural numbers நமக்கு என்ன? 603 இருந்து between தான் கேட்டிருக்காங்க. So 603 plus 604 up to 901 வரைக்கும் தான். 902 இல்லை, between தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இடைப்பட்ட நம்பர் மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி இங்க இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்குள்ள நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு சம் ஆஃப் த நம்பர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல் நேச்சுரல் நம்பர்ஸே நம்ம கொண்டு வரணும். ஸோ 1 to 901 வரையும் கண்டுபிடிச்சிட்டு அதுல இருந்து 1 to 602 வரைக்கும் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் மைனஸ் பண்ணா நமக்கு இந்த ரேஞ்சில் உள்ள 603 இருந்து 901 வரைக்கும் உள்ள ரேஞ்சில் உள்ள நம்பர்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ 1 plus 2 plus 901 minus 1 plus 2 plus 602. Therefore இங்கே ஃபார்முலா என்ன? n into n plus 1 by 2. ஸோ n வந்து ஃபர்ஸ்ட் டேர்முக்கு 901 into 901 plus 1 divided by 2 minus 602 into 601 plus 1 divided by 2. So answer என்ன வரும்னா 4,06,351 minus 1,81,503. That is minus பண்ணா கடைசியா 2,24,848. இது sum of the range is natural numbers range from 603 to 901. Then இப்போ divisible by number கண்டுபிடிக்கணும். divisible by 4 கண்டுபிடிச்சா நம்ம அகைன் இது வந்து ஆன்சர் 1. இது ஆன்சர் 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ divisible by 4 கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? n equal to L minus A divided by D plus 1. That is divisible by 4ங்கிறப்போ நம்ம 602 இருந்து 902 வரைக்கும் பார்க்குறோம். 602 டிவைட் ஆகுமா? ஆகாது.
ஈவன் அது ரிமைண்டர் வரும். 603 ரிமைண்டர் வரும். 604 தான் ரிமைண்டர் வராது. ஸோ 604 இருந்து அதே மாதிரி 900 வரைக்கும் இந்த 901 902 வராது. ஸோ அப்போ லாஸ்ட் நம்பரு 900 மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 604 டிவைட் பை டிஃபரன்ஸ் என்ன 4. என்ன டிவிசிபிள் பை 4 இல்லையா? 4 plus 1. ஸோ இது சால்வ் பண்ண என்ன வரும்? 296 divided by 4 plus 1. That is 74 plus 1, that is 75. So n equal to 75 வரும். இப்போ sum of n நம்ம இதுவரை கண்டுபிடிச்சிருக்க nth தான், nth வேல்யூ. இது வந்து nth நம்பர் பிட்வீன் எத்தனை நம்பர் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து 75 தான். ஸோ சம் கண்டுபிடிக்கணும் அடுத்து. ஸோ சம் கண்டுபிடிக்கிறதுக்கு எஸ் என் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? n by 2 into 2a plus n minus 1 b. ஸோ n நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 75. 75 by 2 2 into 604 plus n again 75 minus 1 difference 4. இது சால்வ் பண்ண 75 into 752 answer 5,6400 answer ஆகும் SN. ஸோ இது வந்து நம்பர் 2. இப்போ ஃபைனலா required sum equal to therefore sum equal to answer 2 minus 1 minus 2, that is 2,24,848 minus 56,400. So the answer is 1,68,448. This is the final answer. Okay. Next sum. Find the sum of a minus b divided by a plus b plus 3a minus 2b divided by a plus b plus 5a minus 3b divided by a plus b plus it goes on up to 12 terms. So first term, second term, third term ல இருந்து 12 terms வரைக்கும் உள்ளத சம் அதில் ஆட் பண்ணி என்ன வேல்யூ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதை வச்சு சம் ஆஃப் என் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன? T1. ஸோ ஜென்ரலாக டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 terms டிஃபரன்ஸ் மோர் தேன் 2 terms T1 T2 T3னா என்ன கண்டிஷன் எழுதுவோம்? T2 minus T1 equal to T3 minus T2 இல்லையா? இப்போ இதுல T2 என்னது? 3a minus 2b divided by a plus b minus a minus b divided by a plus b equal to T3 5a minus 3b divided by a plus b minus 3a 2b divided by a plus b. இந்த சைடும் a plus b காமனா இருக்கு. ஸோ a plus b காமனா எடுத்துப்போம். 3a minus அப்போ 2a வரும். 2a minus b equal to இந்த பக்கமும் அதே மாதிரி 2a minus b equal to a plus b. So both sides are equal. Correct? So this is அப்போ இந்த சீக்வன்ஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கு? arithmetic progression ஃபார்முலா ஆல்ரெடி இருக்கு. ஸோ அப்போ d என்ன? b equal to 2a minus b divided by a plus b. ஸோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். both are same, no? So d equal to 2a minus b divided by a plus b. இப்போ
நெக்ஸ்ட் b கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து s of n, sum of n, n by 2, 2a plus n minus 1 into b. இப்போ நமக்கு n என்னது 12 terms, n equal to already 12 கொடுத்துட்டாங்க. ஸோ 12 தான் கேட்டிருக்காங்க. ஸோ 12 divided by 2 into 2a, கொஞ்சம் லென்த்தியாக போகும், a minus b divided by a plus b plus 12 minus 1 into d, 2a minus b divided by a plus b. அதாவது d யோட வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ரைட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ 12 by 2 6. ஸோ 6 2a minus 2b divided by a plus b plus உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 12 2s are 22. 22a minus 12b sorry 12 minus 1, right? So 12 minus 1, that is 11. So answer is 11 வரும் இங்க. 11 into 2 22a. So 20 again 11 into 1 11b a plus b. So a plus b காமனா இருக்கு. So a plus b காமனா எழுதிட்டு மேலே சால்வ் பண்ணி டைரக்டா எழுதலாம். Plus 22 plus 2a 24a minus 2b minus 11b 13b minus 13b. So final answer is sum of Sn equal to 6 plus 6 divided by a plus b into 24a minus 13b. This is the final answer. So the next sum is the product of three consecutive terms of geometric progression is 343 and the sum is 91 divided by 3. Find the three terms. இது வந்து geometric progressionல வர்ற sum. அதில் ஒரு சீக்வன்ஸில் வருது. So for the product of three consecutive termsனா என்ன எப்படி எடுத்துப்போம் நம்ம டேர்ம்ஸை a divided by r a arன்னு த்ரீ டேர்ம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. இது ப்ராடக்ட் ஆஃப் த்ரீ டேர்ம்ஸ் அப்படின்னா a divided by r into a into ar equal to என்ன நம்ம கொடுத்துருக்காங்க டோட்டல் 343. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், a கண்டுபிடிக்கணும். இப்போ ஸோ இந்த r கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a cube equal to 343. இப்போ a equal to root of 343, that is root of 7 into 7 into 7. Okay. So இது ஆல்ரெடி டிஃபைன் நம்பர் தான் இருக்கும். மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 7 into 7 into 4 எல்லாம் வராது. 7 into 7 எதை மாதிரி தான் நம்பர் கொடுப்பாங்க, டெசிமலில் வர மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால a equal to 7. இப்போ சம் ஆஃப் த டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துட்டாங்க. சம் ஆஃப் த டேர்ம்ஸ் equal to 91 by 3. Therefore எப்படி நம்ம ஃபங்க்ஷன் சீக்வன்ஸாக இருந்தோம் 1 by r அதே தான் a by r my a ar. அதை வந்து a மட்டும் காமனாக வெளியில் எடுத்துக்கிறேன். ஸோ 1 by r into a plus r plus 1 plus r equal to 91 by
இதில் ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 7 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். therefore 7 1 by r plus r square divided by r equal to 91 by 3 ரீரைட் பண்ணிடலாம். இப்போ r எல்லாம் இது வந்து ஒரு குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வருவோம். இப்போ தான் ரூட் எடுத்து அதோட r வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி வரும்னா 3 plus 3r plus 3r square equal to 13r. Okay. So again இதை எப்படி எழுத முடியும்? 3r square இந்த பக்கம் வரும்போது minus 10r மாறிடும். 10r plus 3 equal to 0. இப்போ இது குவாட்ரிக் ஈக்குவேஷனில் இருக்குது. இதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணும். ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு சிம்பிளான நம்பராக இருந்தால் நம்ம ஆக்சுவலாக மல்டிப்ளை பண்ணி 2 நம்பரில் அந்த இதில் இது ப்ராடக்ட் வந்தால் 3 அண்ட் சம் வந்தால் 10, அப்போ என்ன நம்பராக இருக்குன்னு கெஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே ஸ்கொயரில் முன்னாடி ஒரு 3 இன்டீஜர் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே ஃபார்முலா போட்டு கண்டுபிடிப்போம். ஸோ ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு minus b plus r minus b square minus 4ac divided by 2a. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 10 plus r minus, ஸோ 10 தான் b இல்லையா, a3 10 minus 10b, c வந்து 3. ஸோ r minus root of 100, ஸ்பேஸ் இல்லைனாலும் சின்னமாக எழுதுறேன். ஸோ 4 into 3 into 3, ஏன்னா ஏயும் 3 சியும் 3 divided by 2 into 3. இது சால்வ் பண்ணால் ஃபைனலாக என்ன வரும்? 10 plus r minus root of 100 minus 36 divided by 6. So 100 100ல 36 போச்சுன்னா 64. 64 ரூட் எடுத்தால் 8. So 10 plus r minus 8 divided by 6. So இன்னும் இதை சால்வ் பண்ண முடியும். 10 plus 8 18 இல்லையா, 18 divided by r, comma 10 minus 8. So 2 by r, 2 by 6. So cancel பண்ணா 1 by 3 வரும். இது 3. So our root value is 3, comma r is, therefore r is 3 or 3 இல்லைனா 1 by 3. Answer. So if இதில் if a equal to r, suppose ரெண்டு ரூட் இருக்கிறதுனால a equal to r equal to 3 வச்சுப்போம். r equal to 3 and a equal to 7 கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, 7. Then 3 terms are 3 terms are எப்படி இருக்கும், சப்ஸ்டியூட் பண்ணா 7 by 3 7 21 அப்படின்னு ஆன்சர் வரும். Suppose if r equal to 1 by 3 and a equal to 7, then 3 terms are 21 7 7 by 3. So both are same. Okay, இந்த இடம்ல delete ஆயிடுச்சு. Okay, fine. So this is the final answer. Find the first 3 terms of geometric progression whose first term and the common ratio are given below. A equal to c, a equal to 6, r equal to 3, and a equal to root of 2, r equal to root of 2, and a equal to 1000, r equal to 2 by 5. So generally the 3 terms of geometric progression என்னெல்லாம் எப்படி எழுதுவோம்? Already we know a, that is a ar and ar square.
இப்போ நமக்கு a என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் சம்மில் a equal to 6 r equal to 3. So direct substitution now. Therefore a 6 into 3 comma 6 into 3 square, that is 6 comma 18 comma 54. Therefore the first three terms of first or first sum order first three terms. Okay, first three terms and second sum same way. So the a r square, a equal to root 2, r equal to root 2. So root 2 comma root 2 into root 2 comma root 2 square. Okay, root 2 comma root 2 into root 2 2, root cancel ஆயிடும். Sorry, root 2 into root 2 root 4 ஆகும். root 4 வந்து 2 ஆயிடும். So root 2 into root 2 square, இங்கே தான் வந்து 2 ஸ்கொயரும் இந்த root 2 கேன்சல் ஆயிடும். ஸோ அதனால 2 இருக்கும். அப்போ 2 into root 2. Therefore first three terms are root 2 for the geometric progression, root 2 to root 2. That's it. And third, same way. A equal to 1000, r equal to 2 by 5. So ar square. So 1000 into 2 by 5 comma 1000 into 2 by 5 square. That is 1000 so cancel பண்ணா 200 வரும். 200 into 2 400 comma இங்கே 4 by 25. So 160 answer. Therefore first three terms are for given GP, geometric progression, is 1000, 400, 160. இதெல்லாம் கிளியராக எழுதுங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம். ஓகே, next sum, find x so that x plus 6 comma x plus 12 and x plus 15 are consecutive terms of geometric progression. ஸோ நம்ம ஜென்ரலாக வந்து arithmetic progressionல என்ன கண்டிஷன் சொல்லுவோம்? t2 minus t1 equal to t3 minus t2. அதே இது geometric progression இருந்தால் என்ன கண்டிஷன்? t2 divided by t1 equal to t3 divided by t2. ஸோ இதை தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே t1 என்ன? This is t1, this is t2, this is t3. So direct apply பண்ணிடலாம். x plus 12 divided by x plus 6 equal to x plus 15 divided by x plus 12. So இதை நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ சால்வ் எப்படி பண்ணுறது? இங்கேருந்து இந்த டேர்மை இந்த பக்கம் கொண்டு போகலாம், இந்த பக்கம் கிராஸில் கொண்டு போயிடலாம். ஸோ இந்த பக்கம் டிவிஷனில் இருக்குது, இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் மாறிடும். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 12 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 12, அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 15 இன்ட்டு இந்த டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 6. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 24x ப்ளஸ் 144 equal to x square
plus 6x plus 15x கடைசியா 15 into 6 90. ஓகே, ஸோ இப்போ எல்லாம் ஒரு சைடாக கொண்டு போயிடுவோம் சால்வ் பண்ணுறது வசதியா. ஸோ 24x minus 21x plus 144 minus 90 equal to 0 ஆகும். ஸோ 24x 21x போச்சுன்னா 3x 3x plus 54 144 minus 54 equal to 0. Therefore 3x equal to minus 54. X equal to minus 54 by 3, that is minus 18. Therefore x equal to minus 18. Next sum, if A, B, C are in arithmetic progression, ABC is arithmetic progression terms, show that 3A, 3B, 3C are in geometric progression. So ABC is 3A, 3B, 3C are geometric progression வருங்கிறத ப்ரூஃப் பண்ணணும். இப்போ ஜெனரலாக நமக்கு கண்டிஷன் தெரியும். ஏபிசின்னு டேர்ம்ஸ் இருக்கும்போது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் எப்படி எழுதுவோம்? ஏபிசியை டி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எழுதுவோம், T2 ரெடி சொல்லலாம், T3 மைனஸ் T2 இல்லையா? ஸோ B மைனஸ் A ஈக்குவல் டு C மைனஸ் B. therefore B எந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ 2B ஆயிடும் ஈக்குவல் டு A பிளஸ் C. B equal to A plus C. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 3A 3B 3C கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு சைடு வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணிப்போம். லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடால் மல்டிப்ளை பண்ணுறதுனால வேல்யூஸ் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. ஸோ we multiply both sides. therefore என்ன ஆன்சர் கிடைக்கும்? 3 into 1 2B 3 into 1A plus C. ஸோ இப்படி எடுக்கலாம். ஸோ 3 into 1 3 தானே, 3 2B equal to 3A plus C. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிப்போம். 3 எப்படி எழுதும்? B எப்படி எழுதலாம்? 3B into 3Bனாலும் 3 power 2B தான். அதே தான் again 3A into 3C. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி போவோம் நம்ம சிம்பிள். ஸோ 3B divided by 3A equal to 3C divided by 3. Okay, therefore 3A 3B 3C are in GP. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த இது என்ன ஃபார்ம்ல இருக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும். T2 divided by T1 equal to T3 divided by T2. இந்த ஃபார்ம்ல இருக்கா? ஆல்ரெடி போன சமயம் நம்ம பார்த்தோம். ஸோ இது ப்ரூஃப் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் கிவன் ஏபிசிக்கு அதோட ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து 3A 3B 3C தான். ஓகே, இதுவும் similar to the previous மாதிரி தான். If A, B, C are 3 consecutive terms of arithmetic progression and X, Y, Z are 3 consecutive terms of geometric progression, then prove that X power B minus C into Y minus Y power C minus A into Z power A minus B equal to 1 அப்படின்னு ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? given A, B, C are in AP. ஸோ அதில் நம்ம arithmetic progression தான் T2 minus T1 equal to T3 minus T2 இல்லையா? ஸோ therefore B minus A equal to C minus B. ஸோ B இந்த பக்கம் போகும்போது சேம் சிமிலர் ப்ராப்ளம் மாதிரி தான். 2B equal to C plus A ரிட்டன். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஈக்குவேஷன் வச்சுப்போம். given XY Z 3 consecutive terms of GP கொடுத்துருக்காங்க. ஸோ XY Z 3 consecutive termsல கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதை எக்ஸை வந்து ஏன்னு எழுதிக்கலாம், Y AR Z equal to AR square. இங்க now x வந்து B minus C
இந்த ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன்லயே மல்டிப்ளிகேஷனை சொல்லுவோம். ஸோ y வந்து c பவர் c மைனஸ் a into z equal to a minus b. That is equal to a power b minus c into a or c minus a into z க்கு ar ஸ்கொயர் சொல்லியிருக்கோம் இல்லையா, ar ஸ்கொயர் a minus b. ஸோ இதை ரீரைட் பண்ணிக்கலாம் இப்போ. a b minus c into a c minus a into அந்த கேன்சல் எழுதணும் r c minus a into a minus b into r square a minus b. Again இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். a ஃபுல்லாக ஒரு குரூப்பாக எழுத ஆரம்பிச்சிடும். ஸோ b minus c plus c minus a plus c plus a minus b into r c minus a plus 2a minus 2b. இதில் மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆயிடும், மைனஸ் சி ப்ளஸ் சி கேன்சல் ஆயிடும், மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் ஆயிடும், 0 வரும். அப்போ ஏ பவர் 0 இன்ட்டு ஆர் பவர் ஏ ப்ளஸ் சின்னு அதை எழுதிக்கலாம். அது ரைட்டாக அதை மாடிஃபை பண்ணிக்கலாம். மைனஸ் 2பின்னு எழுதிக்கலாம். ரெண்டு ஒன்று தான் இல்லையா. anything power 0 1 into r power a plus c என்ன, a plus c is 2b, right? a plus c nothing but this is first equation, right? So a plus c 2b minus 2b 2b போயிடுச்சுன்னா 0 தான் வரும். Then the next sum is 1 into r 0, anything power 0 1, so 1 into 1, therefore 1, therefore x power b minus c given அப்படியே power c minus a into z power a minus b equal to 1. Proved. Okay. So find the rational form of the number 0.6666. So in the number given number வந்து given 66 போயிட்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிரஷன் எப்படி கொண்டு வரலாம். ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ப்ளஸ் 0.06 plus 0.006, it goes on. So it is in the form of GP whose first term is இது ஜாமெட்ரிக் ப்ரொக்ரஷன் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன, a equal to 0.6. காமன் ரேஷியோ என்ன இருக்கு, r equal to
we know T2 by T1. So T2 இங்க என்ன 0.06 divided by 0.6. Therefore answer is 0.1. R equal to 0.1. இதுல R ஓட ரேஞ்ச் வந்து எப்படி இருக்கும்னா -1ல இருந்து +1க்குள்ள இருக்கும். ஸோ அது கண்டிஷன் எப்படி எழுதிக்கலாம், -1 less than or equal to less than. So using the இப்போ என்ன பண்றோம், இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுத போறோம். இப்போ 0.666 equal to 0.6 plus 0.06 plus 0.006. So it goes on. So 0.6 divided by 1 minus 0.1. That is 0.6, 1ல 0.1 போச்சுன்னா 0.9. இதை டிவைட் பண்ணா 2 by 3. Therefore, the rational number equivalent of 0.6666 is 2 by 3. Answer. Next sum. Find the sum to n terms of the series 5 plus 555 plus 555 plus etc. It goes on. So நம்ம கொடுத்திருக்க sum வந்து either arithmetic ஆவோ இல்ல geometric series ஆவோ இருக்கலாம். ஸோ நம்ம அதெல்லாம் என்ன பண்ணிடணும், ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். கிவன் டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்குவோம். 5 plus 555 555 plus n terms equal to இந்த 5 காமனாக வெளியில் எடுத்துப்போம். ஓகே, 1 plus 11 plus 111 plus n terms. Again, நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் 9ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 5 டினாமினேட்டரில் 9 வந்துருச்சு. ஸோ மேலே இருக்க 9ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், 9 plus 99 plus 999 plus n terms. Again, இன்னொரு சின்ன மாடிஃபிகேஷன். 5 by 9 into இந்த 9 எப்படி எடுத்துக்கலாம், 10 minus 1 plus 100 minus 1 plus 1000 minus 1 goes on. Finally, n terms. ஸோ இப்போ எழுதுனதை திருப்பி ரீரைட் பண்ணுவோம். 5 by 9 இந்த ஒன்னெல்லாம் மைனஸில் வெளில கொண்டு போய் மைனஸில் போடலாம். ஸோ அப்போ 10 plus 100 plus 1000 goes on plus n terms minus n. By 9 into formula for n terms
Sn என்ன இதோட ஃபார்முலா என்ன? Sn equal to a r power n minus 1 divided by r minus 1. therefore இது அப்படியே அப்ளை பண்ணுவாங்க. இங்க ஏங்கிறது 10 இல்லையா? 10 power n minus 1 divided by 10 minus 1. இங்க மைனஸ் n, அந்த மைனஸ் என்ன டேட்டை வந்து போட்டுக்கலாம். ஸோ இங்கே n என்னது ஃபர்ஸ்ட் டேர்முக்கு கிவன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 50 by 10 minus 1 9 9 9 are 81. So 50 by 81 into 10n minus 1. So here it is minus 5n by 9. So this is the sum of n terms of series for given series. So find the sum to n terms of the series 0.4 plus 0.44 plus 0.444 plus 2 n terms. Second sum 3 plus 33 plus 333 plus 2 n terms. இதெல்லாம் செகண்ட் சம் போடுறேன். ஃபர்ஸ்ட் சம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. So second sum. Yes, n equal to same similar to previous sum. அதே மெத்தட் தான் up to n terms. அதே மாதிரி 3 by n கொடுத்துட்டு n plus 99 plus 999 plus up to n terms. அதே மாதிரி தான் போன சம் மாதிரியே அகைன் இங்க என்ன பண்ணிக்கிறேன், வேணும்னா கேன்சல் பண்ணிக்கிறேன். மேலையும் கிளையும் 3 9ங்கிறதுனால கேன்சல் பண்ணிக்க முடியும். ஸோ 1/3 எழுதிப்போம். இங்க ஆஸ் யூஷுவல் போன தடவை மாதிரியே 9 வந்து 10 minus 1 எழுதிப்போம். plus 100 minus 1 plus 1000 minus 1 plus n terms. Here 10 plus 10 square plus 10 cube up to n terms minus n. So whole bracket. Therefore இந்த ஜியோமெட்ரிக் ப்ரோக்ரஷன் படி இதுக்கு a equal to 10, r equal to 10. Okay, so sum of n series r power n minus 1 divided by r minus 1. So values substitute பண்ணிக்கலாம். 1/3 10 into 10 power n minus 1 divided by 10 minus 1 minus n. Full bracket. So 1/3 10 into 10 n minus 1 divided by 9 minus 10. இப்போ இந்த 10 உள்ள வெளில கொண்டு வரலாம். 10 by 3 9s are 27. இதை வெளில எடுத்துட்டு 10n minus 1.
minus n by 3. It's important. Therefore, n term for given t plus 33 plus triple 3 is 10 by 27 10n minus 1 minus n by. Next sum, find sum of geometric series 3 plus 6 plus 12 till 1536. So this is geometric series. So a equal to 3. Geometric series la r enna பண்ணுவோம், r equal to t2 by t1. So 6 by 3, that is 2. So for nth term கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, a r n minus 1. இங்கே nth term என்ன கொடுத்துருக்காங்க, 1536 equal to 3 into 2 power n minus 1. So 3 இந்த பக்கம் கொண்டு போய் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 512 equal to 2 power n minus 1. ஸோ இந்த 512 வந்து நம்ம ஃபேக்டர்ஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். 256 128 ப்ளஸ் போட்டால் அதில் பாதி 64 32 16 4. ஸோ எத்தனை 2 வந்திருக்கு, 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 2 power 9 equal to 2 power n minus 1. ஸோ இங்கே 2ம் 2ம் காமனாக இருக்கிறதுனால எப்படி எழுதிக்கலாம், n minus 1 equal to 9 எடுக்கலாம். இப்போ n equal to 10. Okay. So next formula, sum up to n terms என்ன formula, Sn equal to a r n minus 1 divided by r minus 1. Therefore S10 equal to 3 into a value 3 then 3 into r 2 power n 10 minus 1 divided by 2 minus 1. That is 3 into 2 power 10 1024 minus 1 divided by 1. So 3 into 1023 is 3069. Therefore Sn of 3 plus 6 plus 12 till 1536 is 3069. Next sum, Kumar write a letters to 4 of his friends. He asked each one of them to copy the letter and mail to 4 different persons with the instruction that they continue the process similarly. Assuming that the process is unaltered and it costs 2 rupees to mail one letter. Find the amount spent on postage and when 8th set of letters is mailed. So given is the total numbers in the first set is 4. Total letters in the first set equal to 4. The total letters in the second set is 4 square, that is 16.
total letter in the third set 4 power cube, that is 64. So the sequence is 4 comma 16 comma 64 comma, it goes on. Therefore a equal to 4, r equal to t2 by t1, 16 by 4, that is 4, and n equal to 8. So 3 parameters go values இருக்கு. So direct நம்ம sum of n கண்டுபிடிச்சிடலாம். a r n minus 1 divided by r minus 1. a equal to 4, 4 power n 8, correct, 8 minus 1 divided by 4 power 4 minus 1. So 4 by 4 minus 1, 3. So 4 power 8 multiply பண்ணி பார்த்துக்கங்க. 8 into 8 into 3, 4 into 4. So this is so 4 divided by 3 into 6 double 5 3 5. So calculate யூஸ் பண்ணி ஒன்றா இல்லை டேரெக்டாக டிவைட் பண்ணி போட்டால் என்ன வருது? 87 380. Okay. Same the amount of postage card. Postage per letter is rupees 2. ஒரு லெட்டருக்கு 2 rupees. So for one letter rupees 2. So total amount spent is 87380 into 2. So answer is rupees 4760. So the next sum is find the rational form of number 0.123 bar. So we have இது எப்படி எழுதலாம்? 0.23 bar equal to 0.123123 ஸோ இப்படி எழுத முடியும். ஸோ இதை நம்ம சீரியஸாக பிரிச்சுக்கலாம். 0.123 ஃபர்ஸ்ட் நம்ம அப்படியே வந்துடும். அப்புறம் 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 0, ஏன்னா 1 2 3 இருக்கு இல்லையா, 3 டிஜிட் இருக்கு. ஸோ 3 டிஜிட் 1 2 3 ப்ளஸ் 0.123 4 5 6 1 2 3 ப்ளஸ் இட் கோஸ் ஆன். ஸோ இதில் நம்ம ஆர் கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம்? ஏ ஆல்ரெடி we know a equal to 0.123, r equal to t2 by t1 layer 0.000123 divided by 0.123, that is 0.001. Okay, இப்போ sum of infinity, என்ன ஃபார்முலா? a equal to 1 minus r. So a 0.123 divided by 1 minus 0.001. So இதை வந்து 0.123 divided by இப்படி எழுதிக்கலாம் 1 divided by 1000, ரெண்டு ஒன்று இல்லையா? ஸோ 1 divided by 1000. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதை பிரித்து 0.123 divided by 999 divided by 1000. அப்புறம் இது again 1
3 divided by 999. Okay. So final answer என்ன வருது? 0.123 relation form என்ன வரும்? Divide பண்ணா 41 divided by 3. 3 ஆல divide பண்ணா. Okay. மேலே 3 divide பண்ணா 41 divided by 3. Next topic, special series. Special seriesல அதாவது பர்டிகுலரா சம் சீரிஸ் வந்து ஸ்பெஷல் ஃபார்முலா மூலமா சொல்ல முடியும். ஸோ அதெல்லாம் வந்து ஸ்பெஷல் சீரிஸ்ல கவர் ஆகும். இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸில் வந்து 1 2 3 சீரிஸ் போயிட்டு இருந்ததுன்னா அதை சமேஷன் ஆஃப் n நம்பர்ஸ் வந்து ஃபார்முலா n ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் n ஈக்குவல் டு n இன்ட்டு n + 1 டிவைட் பை 2. இதே 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் போயிட்டு இருந்து n ஸ்கொயருக்கு உள்ள ஃபார்முலா summation of n square equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6. 1 cube, 2 cube, 3 cube இருந்தா summation of n cube equal to n into n plus 1 divided by 2 whole square. So this is the 3 important formula for special series. So next நம்ம சம்க்குள்ள போலாம். So first sum போலாம் அந்த சீரிஸ்ல. Find sum of 1 square, 2 square, 3 square till 16. Sorry, 1 cube plus 2 cube plus 3 cube till 16 cube, and the second sum is 9 cube plus 10 cube till 21 cube. So first நம்ம எடுத்துக்கலாம் 1 cube plus 2 cube plus 3 cube plus 16 cube. We get a formula cube இருந்தா n cube equal to summation of n cube equal to n into n plus 1 divided by 2 whole square. That's what we studied already. So 16 into 16 plus 1 divided by 2 whole square. That is finally 136 whole square. So the answer is 194.96. So this is the answer for the first sum. Second sum, 9 cube plus 10 cube till 21 cube. இது எப்படி எழுதலாம்? First 1 cube plus 2 cube 21 cube வரைக்கும் ஃபைண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து 1 cube plus 2 cube plus 8 cube வரைக்கும் மைனஸ் பண்ணிட்டா அந்த வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ரைட்? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 21 to 21 plus 1 divided by 2 whole square minus 8 into 8 plus 1 divided by whole square. Therefore 231 whole square minus 36 whole square. So 1296. The answer is 52065. Let's check next sum. If 1 plus 2 plus 3 plus n equal to 36, then find n. So summation of n equal to natural numbers n equal to 66 வந்தா அது என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். So we know 1 plus 2 plus 3 plus n equal to n into n plus 1 divided by 2. Okay. So as per our formula already we have 666. So if we solve பண்ணா we get the equation. So n square
plus n minus equal to 0. So இப்படி ரூட் கண்டுபிடிக்கிறோம். ரெண்டு நம்பரை பெருக்கினா 1337 வரும், கூட்டினா 1 வரும். So the root is n plus 37 and n minus 36 equal to 0. Therefore n equal to minus 37 or n equal to and n equal to 36. So negative number, minus number we won't consider for series. So natural number irukka mudiyadhu. So hence therefore n equal to 36. Next sum is very simple. If 1 cube plus 2 cube plus 3 cube goes until k cube equal to 41,100, then find 1, 2, 3 till k. So the cube la vanda and actual 1, 2, 3 natural numbers oda summation ennu kandupidikirom. So here 1 cube plus 2 cube plus 3 cube till k cube equal to formula என்ன k எனக்கு பதிலாக k சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். ஸ்கொயர் அது என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி they given it 44,100. ஓகே, ஸோ இது 44,000க்கு எதோட ஸ்கொயர்னு நம்ம செக் பண்ணோம்னா ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ k இன்ட்டு k ப்ளஸ் 1 divided by 2 whole square equal to 210 ஸ்கொயர் பண்ணினா 44,100 வரும். ஸோ அப்போ ஸ்கொயரையும் கேன்சல் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி we have k into k plus 1 divided by 2 equal to 210. So that is square level. Just this is a direct natural numbers. Therefore 1 plus 2 plus 3 plus k equal to